வெல்கம் டு யூடிஎம்மின் அன்பான உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ரேணு. நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 10ஆம் வகுப்பு வரலாறு பிரிவிலிருந்து பாடம் 9 தான் பார்க்க போகிறோம். தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டம். ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம போன வீடியோவில் என்ன பார்த்துருப்போம் அப்படின்னா அலகு 8ல் தேசியம் காந்திய காலகட்டத்தை பற்றி பார்த்துருப்போம். ஸோ காந்தி எப்போ பிறந்தார், எங்கே பிறந்தார், என்ன படித்தார், எங்கே போனார், தென்னாப்பிரிக்காவுக்கு போயிருப்பார், அங்கேருந்து ரிட்டன் இந்தியாவுக்கு வந்திருப்பார். அதுக்கப்புறமா இங்கே நடந்த போராட்டங்கள், இந்தியா முழுவதும் நடந்த போராட்டங்கள், இந்த சௌரி சௌரா சம்பவம், அதுக்கப்புறமா நடந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலை, ரவுலட் சட்டம், வெள்ளையனே வெளியேறு இயக்கம். ஸோ இது எல்லாமே நம்ம தேசியம் காந்திய காலகட்டத்தில் பார்த்துருப்போம். இந்தியா முழுக்க என்ன நடந்தது, அந்த உப்பு சத்தியாகிரகம் முதல் கொண்டு இந்தியா முழுக்க எங்கெங்கே என்னென்ன நடந்தது அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். ஸோ அதோட தொடர்ச்சியாக தான் இந்த பாடமும் இருக்க போகுது. என்ன அப்படின்னா தமிழ்நாட்டில் என்ன நடந்தது அந்த சம்பந்தமான அதே விஷயங்கள் தான் இங்கேயும் இருக்கும். அதே வெள்ளையனே வெளியேறு இயக்கம், ரவுலட் சத்தியாகிரகம், கிராபத் இயக்கம், ஒத்துழையாமை இயக்கம், வரிகொடா இயக்கம், சட்ட மறுப்பு இயக்கம், சைமன் குழுவை புறக்கணிக்கிறது, உப்பு சத்தியாகிரகம், இது எல்லாமே இதுலேயும் பார்ப்போம். ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் இதை யார் எடுத்து நடத்தினாங்க, என்ன நடந்தது, என்ன போராட்டங்கள் நடந்தது, எங்கே நடந்தது, எந்த காலகட்டத்தில் நடந்தது அப்படிங்கிறத இந்த பாடத்தில் பார்ப்போம். ஸோ அது இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக இந்த பாடத்தில் தமிழ்நாட்டில் நடந்த விடுதலை போராட்டங்களில் என்ன பார்ப்போம் அப்படின்னா சென்னை வாசிகள் சங்கம், மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன், அப்புறமா தேசியவாத பத்திரிகைகள், அதுக்கப்புறமா சென்னை மகாஜன சபை, மிதவாத கட்டம், சுதேசி இயக்கம், தமிழ்நாட்டில் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக நடந்த எதிர்வினை இதெல்லாமே பார்ப்போம். வஉசி அவர்கள், திருப்பூர் குமரன், கடைசியாக நம்ம காமராஜர் ஐயா அவர்களெல்லாம் வருவாங்க. இந்த வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தை பார்க்கும்போது தமிழ்நாட்டில் யார் இது பண்ணாங்க அப்படிங்கும்போது நம்ம காமராஜர் அவர்களெல்லாம் வருவாங்க. ஸோ அது இல்லாமல் நமக்கு இங்கே பார்த்திங்க அப்படின்னா பிராமணர் அல்லாதோர் இயக்கம், பிராமணர் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கும் சரியான நீதி நியாயம் கிடைக்கணும் அப்படிங்கிற அந்த போராட்டம், அது எல்லாமே நமக்கு தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டம். ஸோ இந்த பாடத்தில் இதுவும் எக்ஸ்ட்ராவாக பார்ப்போம். ஸோ அதோட கண்டினியூட்டி மாதிரி தான் இது இருக்கும். ஸோ நம்ம தொடர்ந்து இந்த பாடத்தை பார்க்கலாம். முதல்ல இந்த பாடத்தோட அறிமுகம் நமக்கு பார்க்கும்போது நமக்கு பார்த்திங்கன்னா 18ஆம் நூற்றாண்டோட இறுதி பகுதியில் பாளையக்காரர்கள் பார்த்திங்க அப்படின்னா ஆங்கிலேயர்களை ஆட்சியை வந்து தமிழ்நாட்டில் எதிர்த்திருப்பாங்க. ஸோ தோத்துட்டாங்க, பட் ஆனால் எதிர்த்திருப்பாங்க. பாளையக்காரர்கள் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் எதிர்த்திருப்பாங்க 18ஆம் நூற்றாண்டோட இறுதி பகுதியில். அதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த அறிமுகத்தில் கொடுத்துருக்காங்க. இந்த தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டம் பாடத்தில் அறிமுகத்தில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நமக்கு 18ஆம் நூற்றாண்டோட இறுதி பகுதிகளில் பாளையக்காரர்களாக இருந்தாங்க இல்லையா, அந்த வீரபாண்டிய கட்டபொம்மன், மருது சகோதரர்கள், வேலு நாச்சியார், பூலித்தேவர், இவர்கள்லாம் பார்த்திங்கன்னா ஆங்கிலேயர்களை எதிர்த்து எப்படி போராட்டம் பண்ணாங்க, கிளர்ச்சி பண்ணாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துருப்போம் இல்லையா. அதை தான் இங்கே வந்து அறிமுகமாக இந்த பாடத்தில் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் ஆங்கிலேயர்கள் வேண்டாம் அப்படின்னு எதிர்ப்பாங்க. ஸோ எல்லா பாளையக்காரர்களோட ஆட்சி முறை முடிஞ்சதுக்கப்புறமா அவர்களிடத்துல படை வீரர்களாக இருந்தவர்கள் பார்த்திங்க அப்படின்னா வேலூர் கிளர்ச்சி நடந்தது நம்ம பார்த்துருப்போம். 1806 நடந்ததாக பார்த்துருப்போம். ஸோ அந்த படை வீரர்கள்லாம் சேர்ந்து அவங்க வந்து ஆங்கிலேயர்களை எதிர்த்து போரிட்டிருப்பாங்க வேலூர் கோட்டையில். ஸோ அதை தான் இந்த பார்த்தீங்க அப்படின்னா இந்த அறிமுகத்தில் கொடுத்துருக்காங்க. இந்த வேலூர் சிப்பாய் கிளர்ச்சி அப்படிங்கிறது இந்திய வரலாற்றிலேயே முதல் சிப்பாய் எழுச்சியாக பார்க்கப்படுற ஒரு விஷயம். ஸோ அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நமக்கு ஆங்கிலேயர்களால் மேற்கத்திய கல்வி இங்கே தமிழ்நாட்டில் இந்தியாவுக்குள்ளே கொண்டு வரப்பட்டது அப்படிங்கிறது எல்லாமே இங்கே இந்த அறிமுகத்தில் கொடுத்துருக்காங்க. நமக்கு இந்த பாடத்தோட அறிமுகத்தில் அதெல்லாம் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இதனால் நமக்கு தமிழ்நாட்டு விடுதலை போராட்டம் எப்படி தனித்துவம், இந்தியா ஃபுல்லாக நமக்கு விடுதலை போராட்டம் நடக்குது. ஸோ தமிழ்நாட்டிலேன்னு பார்க்கும்போது என்ன வந்து செப்பரேட்டாக அதிலிருந்து தனித்துவமாக நாம் தெரிகிறோம் தமிழ்நாட்டில் அப்படின்னா அது வந்து ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிரான போராட்டமாக மட்டும் இல்லாமல் சாதிவாதத்திற்கு எதிரான சமூக விடுதலையாகவும் இந்த தமிழ்நாட்டில் நடந்த போராட்டம் பார்க்கப்படுது. ஸோ ஆங்கிலேய ஆட்சிக்கும் நம்ம எதிர்த்து போராடணும். இந்தியா ஃபுல்லாக எப்படி போராடினாங்களோ அதே மாதிரி நாமளும் போராடணும். அது மட்டும் இல்லாமல் சாதிவாதத்துக்கும் எதிரான சமூக விடுதலையும் நாம் இங்கே எக்ஸ்ட்ராவாக நம்ம தனித்துவமாக பார்க்கப்படுது. ஸோ இதுதான் நாம் இந்த பாடத்திலிருந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க அறிமுகம் அப்படிங்கிறது. ஸோ நம்ம பாடத்தில் முதல்ல பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா தமிழ்நாட்டில் தொடக்க கால தேசிய அதிர்வுகள். ஸோ தமிழ்நாட்டில் தொடக்க கால தேசிய அதிர்வுகள் எப்படி இருந்தது அப்படிங்கிறது தான். ஸோ சென்னை வாசிகள் சங்கம் அப்படிங்கிறது எப்போ உருவாச்சு, எங்கே உருவாச்சு அப்படின்னா 1852. ஸோ நமக்கு ஒவ்வொரு பாடத்துலேயுமே வந்து நிறைய ஆண்டுகள் இருக்கும். நாம் அதை வந்து ஒரு அந்தந்த பாடத்துக்கு
அந்த பாடத்துக்கு கீழே என்ன நிறுவப்பட்டது, இப்போ சென்னைவாசிகள் சங்கம் அப்படின்னா சென்னைவாசிகள் சங்கம் டேஷ் போட்டு அந்த 1852 இப்படி நம்ம ஒன்லைனர் மாதிரி எழுதிக்கிட்டே வந்தால் தான் நமக்கு வந்து அந்த பாடத்தை எடுத்து பார்க்கும்போது டக்குனு ஞாபகம் இருக்கும். ஸோ நம்ம பார்க்கலாம். ஸோ சென்னைவாசிகள் சங்கம் நிறுவப்பட்டது 1852 நிறுவப்பட்டுச்சு. 1852 நமக்கு நிறுவப்பட்டுச்சு. யார் நிறுவனாங்க அப்படின்னா நமக்கு இவர் தான் நிறுவனார், கஜுலு லட்சுமி நரசு. ஸோ கஜுலு லட்சுமி நரசு தான் சென்னைவாசிகள் சங்கத்தை நிறுவனார். ஸோ எங்கே அப்படின்னா சென்னையில் தான். ஸோ தென்னிந்தியாவோட முதல் மக்கள் அமைப்பாக இது பார்க்கப்படுது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா பெரும்பாலான உறுப்பினர்கள் யாராக இருப்பாங்க அப்படின்னா வணிகர்கள் தான். இது தொடங்கப்பட்டதே வணிகர்களுக்காக தான். ஏன்னா ஆங்கிலேய ஆட்சியில் இருக்கும்போது பயங்கர டேக்ஸு அது நீங்கள் எப்படி பொழைச்சிருவீங்க அப்படிங்கிற அளவுக்கு கொண்டு வந்து அந்த டேக்ஸை போட்டு கழுத்தை நெரிச்சு இது பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதுக்காக பார்க்கும்போது அவங்க வந்து இந்த டேக்ஸ் எல்லாம் நமக்கு வந்து வேண்டாம், குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த சென்னைவாசிகள் சங்கம். இந்த என்ன சொல்கிறது, வணிகர்கள் என்ன பண்ணுவாங்க, இந்த ஜவுளி ஆலைகள்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அவங்க அதை தான் வந்து இந்த வணிகர்கள்னு இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஜவுளி வியாபாரம் பண்ணுறது இந்த மாதிரி இருக்கிற வணிகர்களுக்கு டேக்ஸோ போட்டு கொண்டுட்டாங்க. ஸோ அதிலிருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படிங்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த சென்னைவாசிகள் சங்கம். ஆனால் அதுக்காக மட்டுமே இது செயல்படலை. ஆனால் தொடர்ந்தது என்னமோ வந்து டேக்ஸ் பிரச்சனைக்காக தொடங்கினது தான். இவ்வளோ டேக்ஸ் போட்டால் எப்படி பிஸ்னஸ் பண்ணுறது, பிஸ்னஸ் நொடிஞ்சு போயிடும் அப்படிங்கிறதுக்காக தான் தொடங்கப்பட்டது. ஆனால் போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து தமிழ்நாட்டோட விடுதலைக்குள்ளே வந்துருச்சு. மக்களுக்காகவும் போராடுறதுக்காக இந்த சென்னைவாசிகள் சங்கம் வந்துருச்சு. ஸோ இதோட தேவைகள், இதோட நோக்கம்னு பார்க்கும்போது மக்களோட தேவைகள் மற்றும் நலன்களை அரசுக்கு தெரிவிக்கிற அளவுக்கு இது இறுதியாக வந்துருச்சு. ஸோ அது மட்டும் இல்லை, இது சென்னைவாசிகள் சங்கம் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு இன்னொரு விஷயத்துக்காகவும் எதிர்ப்பு தெரிவித்தாங்க. கிறிஸ்தவ சமய பரப்பாளர்களுக்கு அரசின் ஆதரவு. ஸோ இதுக்காகவும் அவங்க வந்து எச்சரிக்கை பண்ணாங்க. ஸோ அதாவது உங்கள் மதத்தை உங்களோட இது பண்ணிக்கோங்க, இங்கே வந்து திணிக்க வேண்டாம், யாரையும் மதம் மாற்ற வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு இருந்தாங்க. அப்புறம் சித்திரவதை முறைகள் அப்படிங்கும்போது அந்த காலகட்டத்தில் பயங்கரமான ஒரு சித்திரவதைன்னா நமக்கே தெரிஞ்சிடும் எந்த அளவுக்கு சித்திரவதை பண்ணியிருப்பாங்கன்னு. ஸோ அதை ஒழிக்கிறதுக்காக அதுக்கும் ஒரு எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க. சித்திரவதைகள் பார்த்தீங்க, காரணம் என்ன அப்படின்னா வருவாய்த்துறை அதிகாரிகளால் விவசாயிகள் ரொம்பவே சித்திரவதைப்படுத்தப்பட்டாங்க. ஏன்னா அந்த டேக்ஸ் கட்டலை அப்படிங்கும்போது அவங்கள போட்டு தலைகீழாக கட்டி தொங்க விட்டு அடிக்கிறது, இந்த நம்ம சினிமா படத்துலலாம் பார்க்குற மாதிரி உண்மையாலுமே அதெல்லாம் நடந்திருக்கு. ஸோ அந்த அளவுக்கு சித்திரவதை அப்படிங்கிற வார்த்தையிலே நமக்கு தெரிஞ்சிருக்கும் அது எவ்வளோ கடினமான இதாக இருந்திருக்கும் அப்படின்னு. ஸோ அதையெல்லாம் மக்கள் எதிர்த்து போராடினாங்க. அந்த டேக்ஸ் கட்ட முடியாதவங்களையும் கட்டாயப்படுத்தி இப்படி சித்திரவதைப்படுத்தி கட்ட சொல்லி நடந்தது. ஸோ இந்த மாதிரி போராட்டங்கள்லாம் நடந்தது. ஸோ அதுக்காக நமக்கு என்ன இது பண்ணாங்க அப்படின்னா சித்திரவதை ஆணையம், டார்ச்சர் கமிஷன் ஒன்று நிறுவப்பட்டது. ஸோ இந்த சித்திரவதையிலேருந்து எங்களை இது பண்ணிக்கிறதுக்காக, மக்களை வந்து விடுதலை ஆக்கிக்கிறதுக்காக சித்திரவதை டார்ச்சர் கமிஷன் ஒன்று நிறுவப்பட்டுச்சு. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா விவசாயிகள் மீது வருவாய் அதிகாரிகள் செய்த கொடுமையோட எதிர்ப்பு தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சித்திரவதை கமிஷன் உருவானதுக்கான காரணம். டார்ச்சர் கமிஷன்னு சொல்லுவோம். இது பார்த்தீங்க அப்படின்னா இது கொண்டு வரப்பட்டதுக்கு அப்புறம் தான் சட்ட ரீதியாக என்ன மாற்றம் நடந்தது அப்படின்னா டார்ச்சர் ஆக்ட் வந்து ரத்து செய்யப்பட்டுச்சு. ஸோ சித்திரவதை ஆணையம் அமைக்கப்பட்டு இந்த மாதிரி சித்திரவதை செய்யக்கூடாதுன்னு சென்னைவாசிகள் சங்கம் பார்த்தீங்க அப்படின்னா இதன் மூலியமாக மக்கள் வந்து அரசாங்கத்துக்கிட்ட எதிர்க்கும் போது கடைசியாக அதோட விளைவு என்ன நடந்ததுன்னா டார்ச்சர் ஆக்ட் வந்து ரத்து செய்யப்பட்டது. ஸோ முடிவில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சென்னைவாசிகள் சங்கம் வந்து செயலிழந்து போச்சு. ஏன் அப்படின்னா இதோட ஆரம்பித்தவர் இருக்கார் இல்லையா, இவர் தான் கஜுலு லட்சுமி நரசு. ஸோ அவர் இறந்துட்டார். ஸோ அவர் இறந்ததுக்கப்புறமா இதை வந்து தொடர்ந்து எடுத்து நடத்துறதுக்கு உண்டான சரியான ஆள் இல்லாததுனால இந்த சென்னைவாசிகள் சங்கம் பார்த்திங்க அப்படின்னா 1862 அப்புறமா செயலிழந்து போச்சு அப்படின்னு சொல்லி நாம் பார்க்குறோம். அடுத்தது இந்த பாடத்தில் பார்க்க போகிறது தேசியவாத பத்திரிகைகளின் தொடக்கங்கள் பார்க்க போகிறோம். அதில் என்னென்ன பத்திரிகைகள் முக்கியமாக இருக்குது அப்படின்னா தி இந்து, இன்றைக்கும் தி இந்து இருக்குது. ஸோ தி இந்து இங்கிலீஷ் நாளிதழ் இல்லையா, ஸோ தமிழ்லேயும் இருக்குது. ஆரம்பிக்கும் போது அது இங்கிலீஷ் பத்திரிகை. ஸோ மற்றும் சுதேசமித்ரன் தமிழ் நாளிதழாக இருந்து அப்புறம் தான் வந்து அது பத்திரிகையாக மாறுச்சு. ஸோ அதை தான் இந்த இதில் பார்க்க போகிறோம், இந்த பிரிவில் பார்க்க போகிறோம். ஸோ தேசியவாத பத்திரிகைகளின் தொடக்கங்கள் தி இந்து மற்றும் சுதேசமித்ரன் பார்க்க போகிறோம்.
ஸோ இந்த முக்கிய பத்திரிகைகள் நமக்கு இந்த தமிழ்நாட்டு விடுதலை போராட்டத்தில் இந்த 2 பத்திரிகைகள் தான் இப்போ நாம் பார்க்க போகிறது. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இந்து தொடங்கிய ஆண்டு. ஸோ பத்திரிகைகள் பார்க்கும்போது இந்த 2 பத்திரிகைகள் ரொம்ப முக்கியம். அது தொடங்கிய ஆண்டு, அதை தொடங்கியவர்கள் யார் அப்படிங்கிறத இதிலிருந்து இந்த பிரிவிலிருந்து கேட்கக்கூடிய கேள்விகளாக இருக்கக்கூடியது. ஸோ இந்த இந்துவும் சுதேசமித்திரனும் பத்திரிகைகள், முக்கியமான பத்திரிகைகள். இந்து தொடங்கிய ஆண்டு பார்த்தீங்க அப்படின்னா 1878. 1878 நமக்கு. ஸோ யார் தொடங்கினாங்க அப்படின்னா ஜி சுப்பிரமணியம், எம் வீரராகவச்சாரி. அவங்க 2 பேர் தான் வந்து ப்ளஸ் நண்பர்கள் 4 பேரும் சேர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இந்துவை வந்து தொடங்கியிருப்பாங்க, இந்து பத்திரிகையை தொடங்கியிருப்பாங்க. ஸோ இதோட நோக்கம் அப்படின்னு பார்க்கும்போது இந்தியர்களோட பார்வையை வெளிப்படுத்துறது. இதுக்கான காரணம் என்ன, ஏன் நம்ம பத்திரிகையை தொடங்கணும் அப்படின்னா, ஸோ டி முத்துசாமி என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தின் முதல் இந்திய நீதிபதியாக 1877 நியமிக்கப்பட்டார். ஸோ இதுதான் நமக்கு இந்த பத்திரிகைகள் தொடங்குறதுக்கான காரணமாக பார்க்கப்படுது. ஸோ டி முத்துசாமி அப்படிங்கிறவர் நமக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு நபர். ஸோ அவரை போய் ஆங்கிலேய ஆட்சிக்கு கீழே நடக்கக்கூடிய ஒரு நீதிமன்றத்தில் நீதிபதியாக நியமிக்கிறத வந்து அவங்களால பிரிட்டிஷோட ஆட்களால் ஏற்றுக்க முடியல. அப்போ வந்து அவங்களோட பத்திரிகைகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பலதரப்பட்ட விமர்சனங்கள் பண்ணாங்க. ஸோ இவர் எப்படி இது பண்ணலாம், நமக்கு கீழே அடிமையாக இருக்கிறவர் ஒரு நீதிபதியாக இருக்க முடியுமா, அந்த மக்கள்லேருந்து அடிமையான மக்கள்லேருந்து நம்மளை வந்து கொஸ்டின் ரைஸ் பண்ணுற அந்த பொசிஷனுக்கு ஒருத்தரை கொண்டு வந்து வச்சது தப்பு அப்படிங்கிற மாதிரியெல்லாம் ஒரு விமர்சனம் போனதுனால தான் நமக்கு வந்து இந்த இந்துவும் சுதேசமித்திர பத்திரிகை வந்து உருவாச்சு. ஸோ இதுதான் நமக்கு இந்த பத்திரிகைகள் உருவாகிறதுக்கான காரணம். ஸோ தூண்டிய நிகழ்வே இதுதான். டி முத்துசாமி அப்படிங்கிறவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் முதல் இந்திய நீதிபதி நியமனம். இது நமக்கு ரொம்ப முக்கியம். டி முத்துசாமி அப்படிங்கிறவர் தான் முதல் இந்திய நீதிபதியாக 1877 நியமிக்கப்பட்டார். அதன் மூலியமாக தான் அவரை விமர்சித்ததுனால தான் நமக்கு நம்மளோட உரிமைகளை பற்றி எடுத்து சொல்கிறதுக்கு நமக்குன்னு ஒரு பத்திரிக்கை வேணும்னு தொடங்கப்பட்டது தான் இந்த 2 பத்திரிகைகளும். ஸோ இந்திய இளைஞர்களுக்கு தனிப்பட்ட பத்திரிகை தேவை அப்படிங்கிற விழிப்புணர்வு இதன் மூலியமாக தான் ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இந்த 2 பத்திரிகையும் ரொம்ப முக்கியமான பத்திரிக்கை. அதே மாதிரி நமக்கு இந்து தொடங்கிய ஆண்டு 1878. அதை தொடங்கினவர் நமக்கு ஜி சுப்பிரமணியம், எம் வீரராகவச்சாரி மற்றும் அவர்களுடைய நண்பர்கள். அதே மாதிரி சுதேசமித்திரன், இதை தொடங்கினவர் ஜி சுப்பிரமணியம். ஸோ இதை தொடங்கினவரும் நமக்கு ஜி சுப்பிரமணியம். இதை பார்த்தீங்க, ஜி சுப்பிரமணியம் தொடங்கியிருப்பார், வீரராகவாச்சாரி தொடங்கியிருப்பார், 4 நண்பர்களோடு சேர்ந்து இந்துவை தொடங்கியிருப்பாங்க 1878. 1878. ஸோ நமக்கு 1878 தான் பார்த்தீங்க அப்படின்னா தி இந்து வந்தது. ஸோ அதே ஜி சுப்பிரமணியம் அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா 1891 சுதேசமித்திரன் என்ற பெயரில் தமிழில் ஒரு தேசிய பருவ இதழை தொடங்கினார். முதல்ல அவர் தொடங்காதது பருவ இதழ் தான். பருவ இதழ்னால் வீக்லி ஒன்ஸ் வருது, 15 days ஒன்ஸ் வருது, இந்த புக்ஸ் மாதிரி அந்த மாதிரி இருக்கும். ஸோ நாளிதழ் அப்படிங்கும்போது நம்ம டெய்லி படிக்கிற நியூஸ் பேப்பர். ஸோ ஃபஸ்ட்டு இவர் தொடங்கினது சுதேசமித்திரன் நாளிதழை தொடங்கலை, பருவ இதழை தான் தொடங்கியிருக்காரு 91. அதுக்கப்புறமா ஒரு 8 வருஷம் கழித்து தான் பார்த்தீங்க அப்படின்னா 1899 அது வந்து நாளிதழாக மாறுச்சு. சுதேசமித்திரன் அப்படிங்கிறது நமக்கு நாளிதழாக மாற்றப்பட்டது. ஸோ நாளிதழாக 1891 ஆரம்பத்தில் இது இதெல்லாம் இருந்தது. ஒரு 8 வருஷம் கழித்து தான் நாளிதழாக மாற்றப்பட்டிருக்கு 1899. ஸோ அதுக்கான காரணம் நம்ம பார்த்துட்டோம். டி முத்துசாமி அவர்களை வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் முதல் இந்திய நீதிபதி நியமனம் எப்போ அப்படின்னா 1877. அதனோட விளைவு தான் இந்த பத்திரிகைகள் 2 வந்ததுக்கான காரணம். ஸோ நமக்கு இறுதியாக பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் சில பத்திரிகைகளில் தொடங்கப்பட்டிருக்கு. இந்தியன் பேட்ரியட், சவுத் இந்தியன் மெயில், மெட்ராஸ் ஸ்டாண்டர்ட், தேசாபிமானி, விஜயா, சூரியோதயம், இந்தியா அப்படிங்கிற பத்திரிகைகளும் நமக்கு அதுக்கப்புறமா இந்த பத்திரிகையினோட இன்ஸ்பிரேஷனில் தொடங்கப்பட்டது. இதுதான் இந்த பத்திரிகைகளில் நாம் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள். ஸோ அடுத்தது
சென்னை மகாஜன சபை, மெட்ராஸ் மகாஜன சபான்னு சொல்லுவோம். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா இது தொடங்கிய தேதி 1884 மே 16 1884 தான் இது தொடங்கப்பட்டது. ஸோ தென்னிந்தியாவில் தெளிவான தேசிய நோக்கங்களோட துவங்கப்பெற்ற தொடக்க கால அமைப்பு சென்னை மகாஜன சபை. ஸோ இதோட முக்கியமான விஷயமே இதுதான். தென்னிந்தியாவில் தெளிவான தேசிய நோக்கங்களுடன் துவங்கப்பெற்ற தொடக்க கால அமைப்புன்னு சொல்லுவோம் சென்னை மகாஜன சபையை. ஸோ இதை நிறுவனவர் யார் அப்படின்னா வீர ராகவாச்சாரி. இந்த பத்திரிகை இருந்தது இல்லையா, தி இந்துவில் பார்ட்னராக இருந்தவர். ஸோ அவர் தான் இதை பார்த்தீங்க சென்னை மகாஜன சபையும் நிறுவியிருக்காரு. ஸோ இதை நிறுவனவங்க வீர ராகவாச்சாரி ப்ளஸ் அனந்தா சார்லு, அப்புறம் பி ரங்கையா மற்றும் பலர் வந்து இந்த சென்னை மகாஜன சபையை நிறுவியிருக்காங்க 1884. ஸோ இதில் முக்கியமான தலைவராக யார் பார்க்கப்படுறாரு, இந்த சென்னை மகாஜன சபைக்கு யார் பார்க்கப்படுறாரு அப்படின்னா இந்த 3 பேரில் ஒருத்தராக இருக்கக்கூடிய பி ரங்கையா அவர்கள் தான் பார்த்தீங்கன்னா முக்கியமான தலைவராக பார்க்கப்படுறாரு, முதல் தலைவராக பார்க்கப்படுறாரு. ஸோ முதல் தலைவர் ஒருத்தர் ரங்கையா, முதல் செயலாளர் இருப்பார் இல்லையா, தலைவர்னு ஒருத்தர் இருந்தால் செயலாளர்னு ஒருத்தர் இருக்கணும். அவர் பார்த்தீங்க அப்படின்னா அனந்தா சார்லு. முதல் செயலாளர் யார் நமக்கு, அனந்தா சார்லு. ஸோ முதல் தலைவர் பி ரங்கையா, சென்னை மகாஜன சபையை நிறுவியவர்கள் வீரராகவாச்சாரி, அனந்தா சார்லு, பி ரங்கையா. இவர்கள் 3 பேரும் சேர்ந்து நிறுவறாங்க 1884. அதோட முதல் தலைவராக யார் இருக்கார் அப்படின்னா பி ரங்கையா அவர்கள். ஸோ முதல் செயலாளராக இருக்கிறது பி அனந்தா சார்லு. ஸோ இதெல்லாம் நமக்கு ரொம்ப முக்கியமான விஷயம், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதோட நோக்கம் தென்னிந்திய மக்களின் பொது பிரச்சனைகளை அரசிடம் வலியுறுத்துறதுக்காக தொடங்கப்பட்டது தான் இந்த மகாஜன சபை. தென்னிந்திய மக்களோட பொது பிரச்சனைகளை பிரிட்டிஷாரிடத்தில் எடுத்து சொல்கிறது. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உறுப்பினர்கள்லாம் கூடி விவாதித்து தான் சொல்லுவாங்க. அடுத்தது இந்த அமைப்போட பல கோரிக்கைகள் பார்த்தீங்க அப்படின்னா 1885 உருவாக்கப்பட்ட இந்திய தேசிய காங்கிரஸின் கோரிக்கைகளாக பிறகு மாறிடுச்சு. இப்போ இந்த அமைப்பின் மூலிமா சென்னை மகாஜன சங்கத்தின் மூலயமா நமக்கு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க இல்லையா, பிரிட்டிஷார்கிட்ட மகாஜன சபை மூலயமா பிரிட்டிஷார்கிட்ட எடுத்துரைத்த கோரிக்கைகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பின்னால் 1885 உருவாக்கப்பட்ட இந்திய தேசிய காங்கிரஸோட கோரிக்கைகளாகவும் இருந்தது. ஸோ அடுத்தது மிதவாத கட்டம். ஸோ மிதவாத கட்டம்னு பார்க்கும்போது எப்போது அப்படின்னா 1885 1905 வரைக்கும் மிதவாத கட்டத்தை நம்ம சொல்லலாம். அதாவது இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் தொடக்கத்திலிருந்து சுதேசி இயக்கம் தொடங்குற வரைக்கும் நம்ம என்னத்தை சொல்லுவோம், மிதவாத கட்டம்னு சொல்லுவோம். ஸோ இதோட முக்கிய நோக்கம்னு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப குவைட்டாக, அதாவது அரசாங்கத்திட்ட கோரிக்கை வைக்கிறது, உரிமைகளை அமைதியாக சட்டப்பூர்வமாக பெறுறது தான் மிதவாத கட்டம்னு சொல்லுவோம். ஸோ இப்போ நமக்கு மழையே வந்துச்சுன்னா மிதமாக வந்துச்சுன்னு சொல்லுவோம் இல்லையா, ஒரு வந்ததும் தெரியாமல் போனதும் தெரியாமல் அமைதியாக வர்றது. ஸோ புயல் அப்படிங்கிறது பின்னாடி பார்க்கலாம். ஸோ இவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மிதவாதங்களாம் அப்படிங்கிறது மிதவாதம் அப்படிங்கிறது அதுதான். ஒரு உதாரணத்துக்காக சொல்கிற மலையை. ஸோ மிதவாதம்னா அமைதியாக வந்துட்டு அமைதியாக அதோட வேலையை பார்த்துட்டு போகிறது தான். ஸோ அவங்க தான் மிதவாதிகள்னு சொல்லப்படுறாங்க. ஸோ அரசாங்கத்திட்ட வந்து ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறது, ஐயா சாமி அப்படின்னு ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறது. ஸோ நம்ம நாட்டில் தான் நம்ம இருக்கோம். ஸோ அப்படி இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட உரிமைகளை கேட்க வேண்டிய அந்த இடத்த அவங்களுக்கு நாம் கொடுத்துட்டோம். ஸோ நம்ம கொஞ்சம் அலட்சியமாக இருந்ததுனால அவங்க வந்து கொஞ்சம் அதிகமாகவே நம்மளை வந்து படாது பாடுபடுத்திட்டு போயிட்டாங்க. ஸோ அங்கே வந்து சில பேர் வந்து தீவிரவாதிகளாக இருந்தாங்க, சில பேர் வந்து மிதவாதிகளாக இருந்தாங்க. பொறுமையாக இருப்பாங்களே, அப்போ ஊர்லேயே வீட்லேயே இருக்கோன்னா ஒருத்தர் பொறுமையாக இருப்பாங்க, ஒருத்தர் வந்து அடிபுடி அப்படி தான் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இவங்கெல்லாம் மிதவாதிகளாக இருந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அரசாங்கத்தில் பிரிட்டிஷ்கிட்ட வந்து கோரிக்கைகளை வச்சு அவங்களோட உரிமைக்காக ரெக்வஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தவங்க. ஸோ அவங்களில் யார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஏன் அப்படின்னு நான் இதை சொல்கிறேன் அப்படின்னா இவங்களை ஏன் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு கொஷினில் வந்து மிதவாத தலைவர்களை ஒரு 3 பேரை கொடுத்துட்டு ஒருத்தரை கொண்டு வந்து உள்ளே விட்டு இதில் யார் மிதவாத தலைவர்கள் இல்லைன்னு கேட்கலாம், இல்லை ஒருத்தரை கொடுத்துட்டு வேறவங்களை கொடுத்துட்டு இதில் யார் மிதவாத தலைவர்கள்னு கேட்கலாம். ஸோ அதனால் தலைவர்கள் அப்படிங்கும்போது நம்ம நோட் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா மிதவாத தலைவர்கள் விஎஸ் சீனிவாச சாஸ்திரி, வேணு சாஸ்திரி, அந்த அரசு படத்தில் வடிவேல் சொல்கிற மாதிரியோ வேணு சாஸ்திரி அப்படிங்கிற மாதிரி இவர் வந்து விஎஸ் சீனிவாச சாஸ்திரி, பிஎஸ் சிவசாமி, வி கிருஷ்ணசாமி, டிஆர் வெங்கட்ராமனார்,
ஜிஏ நடேசன், டிஎம் மாதவராவ், எஸ் சுப்பிரமணியனார். ஸோ இவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சென்னையோட மிதவாத தலைவர்களாக பார்க்கப்படுறாங்க. ஸோ நமக்கு 1884 டிசம்பரில் அடையாறு பிரம்மஞான சபையில் முக்கிய தேசிய தலைவர்கள் கூட்டம் நடந்துச்சு. யார் அப்படின்னா தாதாபாய் நவ்ரோஜி, கேடி தெலாங், சுரேந்திரநாத் பானர்ஜி, ஜி சுப்பிரமணியம் உள்ளிட்டோர் கலந்து கொண்ட அடையாறு பிரம்மஞான சபையில் முக்கிய தேசிய தலைவர்கள் கூட்டம் 1884 டிசம்பரில் நடந்துச்சு. ஸோ அதன் மூலயமா நமக்கு 1885 இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாக்கம் நடந்தது. ஸோ ஒரு கூட்டம் ஒன்று மிதவாத கட்டத்தில் ஒரு கூட்டம் ஒன்று நடந்திருக்கு 1884 டிசம்பரில். எங்கே நடந்தது அப்படின்னா அடையாறில். ஸோ எங்கே அடையாறில்? பிரம்மஞான சபையில் தான் அந்த கூட்டம் நடந்தது, மிதவாதிகளோட கூட்டம். ஸோ முக்கியமான அதில் கலந்துக்கிட்டவங்க அப்படின்னா நமக்கு தாதாபாய் நவ்ரோஜி, கேடி தெலாங், சுரேந்திரநாத் பானர்ஜி மற்றும் சில முக்கிய தலைவர்களோட சென்னையில் இருந்த சுப்பிரமணியம், பி ரங்கையா, அனந்தாச்சார்லு போன்றோர் பார்த்திங்கன்னா இந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்டாங்க. ஸோ நான் சொன்னேன் இல்லையா, மிதவாத தலைவர்கள் அவங்க தான் இங்கெல்லாம் இருக்கிறவங்க. ஒரு 4-5 பேரை சொல்லியிருப்பேன் இல்லையா, மிதவாத தலைவர்கள் அழைக்கப்பட்டவங்க. ஸோ அவங்களாம் முக்கியமானவர்கள் அப்படிங்கிறதுக்காக தான் நான் சொன்னது. ஸோ தமிழ்நாட்டின் முக்கிய தொடக்க கால மிதவாத தேசியவாதிகள் யாருன்னு கேட்டாங்கன்னா இங்கே இருக்கிறவங்க தான். ஸோ இவங்கெல்லாம் தான். நமக்கு அங்கே 1884 டிசம்பரில் அடையாறில் நடந்த அந்த தலைவர்கள் கூட்டத்துக்கு அப்புறமா இந்திய தேசிய காங்கிரஸோட முதற் கூட்டம் 1885 பம்பாயில் நடைபெற்றது. ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியம். முதற் கூட்டம் எங்கே நடைபெற்றுச்சு அப்படிங்கிறது. ஸோ 1885 இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாயிருச்சு. 1884 ஒரு மீட்டிங் போட்டாங்க. மீட்டிங்க்கு அப்புறமா 1885 டிசம்பரில் தான் மீட்டிங் போட்டது. ஸோ 1885 உடனே நமக்கு இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாயிருச்சு. ஸோ 1885 ஒரு காங்கிரஸ் உருவாகினதுக்கப்புறமா நமக்கு கூட்டம் போடணும் இல்லையா. ஸோ இந்திய தேசிய காங்கிரஸோட முதற் கூட்டம் எங்கே நடந்தது அப்படின்னா முக்கியமான கேள்வி, அது பம்பாயில் தான் நடந்தது. 1885 இந்திய தேசிய காங்கிரஸ் பார்த்திங்க அப்படின்னா பம்பாயில் தான் நடந்தது. அந்த பம்பாயில் எத்தனை பேர் கலந்துக்கிட்டாங்க அப்படின்னா 72 பிரதிநிதிகள் கலந்துக்கிட்டாங்க. அதில் முதற் கூட்டம் பம்பாயில் நடந்தது, 72 பிரதிநிதிகள் கலந்துக்கிட்டாங்க. அதில் 22 பேர் பார்த்திங்க அப்படின்னா சென்னையை சேர்ந்தவங்களாம் இருக்காங்க. ஸோ 22 பேர் பார்த்திங்கன்னா சென்னையை சேர்ந்தவங்க, தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களாக பார்க்கப்படுறாங்க. ஸோ 2வது மாநாடு எங்கே நடந்தது? ஒரே வருஷம்தான், 1886 2வது மாநாடு நடந்தது. கல்கத்தாவில் நடந்தது, கொல்கத்தா. ஸோ ஃபஸ்ட்டு பம்பாயில் நடந்துச்சு, 72 பிரதிநிதிகள் கலந்துக்கிட்டாங்க, 22 பேர் சென்னையை சேர்ந்தவங்க. அதே மாதிரி 1886 2வது மாநாடு நடந்தது. அது எங்கே நடந்ததுன்னா கொல்கத்தாவில் நடந்தது. ஸோ 2வது மாநாட்டுக்கு தலைமை தாங்கின தலைவர் யார் அப்படின்னா தாதாபாய் நவ்ரோஜி. ஸோ இந்திய தேசிய காங்கிரஸோட 2வது மாநாடு நடந்த ஆண்டு 1886, நடந்த இடம் கொல்கத்தா. அதோட தலைவர் யாருன்னு பார்க்கும்போது நமக்கு தாதாபாய் நவ்ரோஜி. அதே மாதிரி 87 வருஷம் அப்படியே நடந்துகிட்டே இருக்குது பாருங்களேன். 1885 தொடங்கப்பட்டு 86 முதல் கூட்டம், 85 தொடங்கப்பட்ட ஆண்டே நமக்கு 85 பார்த்திங்கன்னா முதல் கூட்டம் பம்பாயில் நடந்தது. 86 2வது மாநாடு கொல்கத்தாவில் நடந்தது, தாதாபாய் நவ்ரோஜி அவர்களோட தலைமையில். அதே போலவே நமக்கு 1887 3வது மாநாடு. ஸோ வருஷத்தை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி தான் இந்த மாநாடுகளில் இருக்குது. என்ன தேசிய காங்கிரஸ் எப்போ உருவாச்சு அப்படிங்கிறது நமக்கு ஞாபகத்தில் இருந்தால் இந்த இதெல்லாம் கண்டினியூஸாக நமக்கு ஞாபகத்தில் இருக்கும். 1885 அப்படியே கண்டினியூஸாக 3 வருஷம். ஸோ 3வது மாநாடு நமக்கு 1887 நடக்குது. 3வது மாநாடு நம்ம சென்னையில் தான் நடக்குது. நம்ம சென்னையில் நடக்கும்போது அதோட தலைவர், 3வது மாநாட்டோட தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பத்ருதீன் தியாப்ஜி. இவர் தான். ஸோ இவர் தான் 3வது மாநாட்டை எடுத்து நடத்தினவர். ஸோ பத்ருதீன் தியாப்ஜி 1887 சென்னையில் நடந்திருக்கு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அது 1000 விளக்குன்னு சொல்லுவோம். அப்போ மக்கீஸ் தோட்டம், அப்போ 1887 அதை மக்கீஸ் தோட்டமாக சொல்லியிருக்காங்க. இப்போ நமக்கு அது 1000 விளக்கு பகுதி. ஸோ இதில் எத்தனை பேர் கலந்துக்கிட்டாங்க? சென்னையில் நடந்த 3வது மாநாட்டை எத்தனை பேர் கலந்துக்கிட்டாங்க அப்படின்னா 607 பேர் பிரதிநிதிகள் கலந்துக்கிட்டாங்க. ஸோ அதுலேயும் 362 பேர் பார்த்திங்கன்னா சென்னையை சேர்ந்தவங்க தான்.
ஸோ நமக்கு முதல்ல 72 பேர் கலந்துக்கிட்ட முதல் மாநாட்டிலையும் 22 பேர் சென்னையை சேர்ந்தவங்க தான் இருக்காங்க அதிகபட்சமாக. அதே போல் 607 பேர் கலந்துக்கிட்ட சென்னை 3வது மாநாட்டிலையும் 362 பேர் பார்த்திங்கன்னா பாதிக்கு பாதி நாம் தான் வந்து கலந்துக்கிறோம். சென்னையில் இருக்கிறவங்க தான் கலந்துக்கிறாங்க தமிழ்நாடு. ஸோ 362 பேர் சென்னை மாகாணத்தை சேர்ந்தவங்க கலந்துக்கிறாங்க 3வது மாநாட்டில். ஸோ இந்த கலந்துக்கிட்டவங்க எங்கே நடந்தது, யார் நடத்துனாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அது எல்லாமே நமக்கு தனித்தனியாக செப்ரேட்டாக எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அந்த பாடத்துக்கு கீழே எழுதும்போது. ஸோ அடுத்தது நமக்கு சுதேசி தேசிய இயக்கம். ஸோ சுதேசி தேசிய இயக்கம் பார்த்திங்க அப்படின்னா 1905 வங்காள பிரிவினையை தொடர்ந்து நடக்கப்பட்டது தான் இந்த சுதேசி இயக்கம். சுதேசி இயக்கம் 1905 வங்காள பிரிவினைக்காக தொடங்கப்பட்டுச்சு. ஏன் அப்படின்னா நமக்கு அதை மேற்கு வங்காளத்தை தான் 2ஆக பிரித்தாங்களே. நம்மளால் வந்து பிரிட்டிஷ் வந்து என்ன சொன்னாங்க, நமக்கு ஒரு சப்பக்காரன்னு சொன்னாங்க, மேனேஜ்மெண்ட் பண்ண முடியல, அதனால் இந்த மேற்கு வங்காளம் கிழக்கு வங்காளம்னு பிரிச்சுக்கிறோம். இதெல்லாம் நம்ம லாஸ்ட் பாடத்தில் பார்த்தது. ஸோ மேற்கு வங்காளம் கிழக்கு வங்காளம் அப்படின்னு பிரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தாங்க. அப்போ தான் வந்து இந்து முஸ்லீமுக்கு புரிஞ்சிருச்சு இது பிரித்தாளும் கொள்கை அப்படின்னு சொல்லி. ஸோ அதுக்கு வந்து அவங்க வந்து அதுக்கப்புறமா தான் நமக்கு இந்த சுதேசி இயக்கம் அப்படிங்கிறது நமக்கு வந்தது. ஸோ நீ எல்லாம் சரியான ஆள் தாயா அப்படின்னு சொல்லி நமக்கு புரிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து சுதேசி இயக்கம்னா அவங்களோட பிரிட்டிஷோட எந்த ஒரு பொருளையும் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம், எல்லாமே சுயமாக நம்மளே நமக்கு தேவையானதை உற்பத்தி பண்ணிக்கிறது அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதுதான் சுதேசி இயக்கம். உன்னோடது ஒன்றுமே வேண்டாயா, உன் படிப்பு வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், உன் வேலையும் வேண்டாம், எல்லாமே நாங்களே பார்த்துக்குறோம் அப்படிங்கிறதானது தான் இந்த சுதேசி இயக்கம். அதுக்கான காரணம் வந்து 1905 ஏற்பட்ட வங்காள பிரிவினை. ஸோ வங்காள பிரிவினை நமக்கு வங்காளம், பஞ்சாப், மகாராஷ்டிராவில் நடந்தது. ஸோ அதோட முக்கியமான தலைவர்கள் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு அதுக்கு முக்கியமான தலைவர்கள் யார் அப்படின்னா பிபின் சந்திரபால், பாலகங்காதர திலகர், அரவிந்தர் கோஷ், லாலா லஜபதி ராய், இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா முக்கியமான தலைவர்களாக பார்க்கப்படுறாங்க. எதுக்கு? இந்த சுதேசி இயக்கத்தில் இந்த வங்க பிரிவினையில். ஸோ வங்க பிரிவினை 1905 ஏற்பட்டுச்சு. ஸோ சுதேசி இயக்கத்திற்கு இட்டு சென்று விடுதலை போராட்டத்தின் போக்கை மாற்றி அமைத்தது. ஸோ இந்தியாவின் பல பகுதிகளில், குறிப்பாக வங்காளம், பஞ்சாப் மற்றும் மகாராஷ்டிரா ஆகிய பகுதிகளில் புகழ்பெற்ற தலைவர்கள் தோன்றினாங்க. ஸோ கொல்கத்தா காங்கிரஸில் மேற்கொள்ளப்பட்ட திட்டத்தின்படி சுதேசி நிறுவனங்களை ஊக்குவித்தல், அந்நிய பண்டங்களை புறக்கணித்தல், தேசிய கல்வியை முன்னெடுத்தல் ஆகியவற்றை அவர்கள் நடைமுறைப்படுத்தினர். இதுதான் நமக்கு சுதேசி இயக்கம். அடுத்தது தமிழ்நாட்டில் ஸோ இந்த சுதேசி இயக்கத்தில் நமக்கு தமிழ்நாட்டில் யார் முக்கியமானவங்கன்னு பார்த்துடணும். ஸோ இது தமிழ்நாடு விடுதலை போராட்டங்கிறதுனால. ஸோ தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா வ.உ. சிதம்பரனார் அவர்களும் சுப்பிரமணிய சிவா, நம்ம பாரதியார் அவர்களும் தான் வந்து தமிழ்நாட்டில் இந்த சுதேசி இயக்கத்தை முக்கியமான தலைவர்களாக பார்க்கப்படுறாங்க. அடுத்தது தமிழ்நாட்டின் எதிர்வினை. ஸோ தமிழ்நாட்டில் எதிர்வினையில் நமக்கு முக்கிய தலைவர்கள் வ.உ.சி அவர்கள், கப்பலோட்டிய தமிழன் வ.உ.சி. ஸோ சுதேசி இயக்கம்ங்கும் போது எல்லாமே நமக்கு தேவையானதை நாமளே பண்ணிக்குவோங்கிறது தான். ஸோ அதனால் நமக்கு ஏற்றுமதி இறக்குமதிக்கு கப்பல் தேவைப்படும் இல்லையா. ஸோ அதுக்காக தான் அவர் வந்து கப்பல் வாங்கினார். ஸோ அந்த கப்பல் அதுக்காக தான் வ.உ.சியை பற்றி இங்கே தமிழ்நாட்டோட எதிர்வினையில் பார்க்குறோம். ஸோ முக்கிய தலைவர்கள் யார் நமக்கு? வ.உ.சியும் சுப்பிரமணிய பாரதியும் சுரேந்திரநாத் பானர்ஜி அவர்களும். ஸோ சென்னை, தூத்துக்குடி தான் இந்த முக்கிய இடங்களாக பார்க்கப்படுது. ஸோ இதில் பொதுக்கூட்டங்கள் ஆயிரக்கணக்கானவர்கள் வந்து பங்கேற்றாங்க. முதல் முறையாக இதில் தமிழ் மொழி பயன்படுத்தப்பட்டுச்சு. ஸோ வ.உ. சிதம்பரனார், வி. சக்கரையார், சுப்பிரமணிய பாரதி, சுரேந்திரநாத் ஆரியா ஆகியோர் தமிழ்நாட்டை சேர்ந்த சிறந்த தலைவர்களாக பார்க்கப்படுறாங்க. தமிழ்நாட்டோட பல்வேறு பகுதிகளில் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் கலந்து கொண்ட பொதுக்கூட்டங்கள் நடத்தப்பட்டுச்சு. ஸோ மக்களை திரட்டுறதற்கு இங்கே முதலாக பயன்படுத்தப்பட்ட மொழி பார்த்திங்க அப்படின்னா தமிழ். ஸோ சுதேசி கருத்துக்களை பரப்புரை செய்ய பல இதழ்கள் தோன்றுச்சு. சுதேசமித்திரன், இந்தியா ஆகிய 2 முக்கிய இதழ்களை இங்கே பார்க்கப்படுது. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருப்போம், இந்துவும் சுதேசமித்திரமும் பார்த்துருப்போம். ஸோ இந்த தமிழர்களோட எதிர்வினையில் நாம் பார்க்குறது சுதேசி கருத்துக்களை எடுத்து சொல்கிறது. இந்த அந்நிய பொருட்களை பயன்படுத்த வேண்டாம், அங்கே வந்து வக்கீலுக்காக, நீதிபதியை நியமனித்ததுக்காக இவங்களை எப்படி தமிழ்நாட்டிலேருந்து ஒரு ஆளை வந்து இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ் பத்திரிகையெல்லாம் அப்போ வந்து போட்டு கிழிச்சதுக்காக, நம்மளோட உணர்வை வெளிப்படுத்துறதுக்காக நாம் அங்கே கொண்டு வந்தோம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா சுதேசி கருத்துக்களை, அந்நிய பொருட்களை பயன்படுத்த வேணான்னு சொல்கிறதுக்காக நாம் வந்து
பல இதழ்கள் வந்து இங்கே தோன்றுச்சு. அதில் பார்த்தீங்க அப்படின்னா சுதேசமித்திரன், இந்தியா ஆகிய இரண்டும் பார்த்தீங்கன்னா முக்கிய இதழாக பார்க்கப்படுது. அடுத்தது சுதேசி நீராவி கப்பல் நிறுவனம், நம்ம வ.உ.சி. அவர்களால் தொடங்கப்பட்டது. ஸோ சுதேசி நீராவி கப்பல் நிறுவனம். நிறுவனர் நம்ம வ.உ.சி. அவர்கள் தான். தொடக்கம் பார்த்தீங்கன்னா 1906. ஸோ 1906 அக்டோபர் 16 தான் நமக்கு சுதேசி நீராவி கப்பல் நிறுவப்பட்டது. இங்கே இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஆண்டு இதில் இல்லை, ஆண்டை நான் பார்த்தீங்க அப்படின்னா ஆண்டு இதில் கொடுக்கல. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. 1906 அக்டோபர் 16 தான் சுதேசி நீராவி கப்பல் வந்து நமக்கு வ.உ.சி. சிதம்பரனார் அவர்களால் தொடங்கப்பட்டது, நிறுவப்பட்டது. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா அந்த இதோட நோக்கம் என்ன, நமக்கு பிரிட்டிஷ் கப்பல் நிறுவனமான பிரிட்டிஷ் இந்தியா ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனிக்கு மாற்றாக உருவாக்கப்பட்டது. ஸோ பிரிட்டிஷ் கப்பல் நிறுவனம்னு சொல்லக்கூடிய பிரிட்டிஷ் இந்தியா ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனிக்கு மாற்றாக உருவாக்கப்பட்டது தான் இந்த சுதேசி நீராவி கப்பல் நிறுவனம். ஸோ இதோட செயல்பாடு பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரான்ஸ் கிட்ட இருந்து நம்ம வ.உ.சி. அவர்கள் 2 கப்பல் வாங்கிட்டார். அது என்ன கப்பல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது, காளியா மற்றும் லாவோ. ஸோ காளியா லாவோ அப்படிங்கிற 2 கப்பலை வாங்கி தூத்துக்குடி கொழும்பு வழியில் இயக்குனார். ஸோ காளியா லாவோவை வாங்கினவர் யார், நம்ம வ.உ.சி. அவர்கள். எந்த பகுதியில் அதை இயக்குனாங்க அப்படின்னா தூத்துக்குடி டு கொழும்பு வழியில் இயக்குனார். ஸோ இது நல்லா தான் போயிட்டு இருந்தது. பட் அவங்களோட வயிற்றுச்சல்னால பார்த்தீங்க அப்படின்னா இவர் வந்து குறைஞ்ச விலைக்கு மக்களுக்கு கொடுத்துட்டு இருந்ததை அவங்க வந்து ஃப்ரீயாக கொடுக்குறேன்னு சொன்னதுனால இது கொஞ்சம் நஷ்டமாயிருச்சு வ.உ.சி. அவர்களோட இந்த கப்பல் நிறுவனம் பார்த்தீங்க அப்படின்னா. ஸோ அடுத்தது இது நமக்கு அந்த சுதேசி இயக்கத்தினால் நாமளே உருவாக்கணுங்கிறதுக்காக தான் இந்த வ.உ.சி. அவர்களால் கப்பல் சுதேசி நீராவி கப்பல் வந்து உருவாக்கப்பட்டது. அந்த கப்பல் என்ன அப்படின்றது ரொம்ப முக்கியம். காளியா மற்றும் லாவோ என்ற 2 கப்பல்களை வாங்கி எங்கே ஓட விட்டார் அப்படின்னா தூத்துக்குடி டு கொழும்பு வழியில் இயக்குனார். அடுத்தது திருநெல்வேலி எழுச்சி. ஸோ திருநெல்வேலி எழுச்சி அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 1908 நடந்தது. ஸோ 1908 கோரல் நூற்பாலை வேலை நிறுத்த போராட்டத்தை வ.உ.சி. அவர்கள் பண்ணார். ஸோ அங்கே இருக்கிற தொழிலாளர்களுக்காக. ஏன்னா வந்து ரொம்ப அதாவது இப்போயே 12 மணி நேரம் வேலை தான். ஸோ அப்போ நம்மளை நாம் ஆட்சி பண்ணும்போதே 12 மணி நேரம் வேலைங்கும் போது அவங்கள சொல்லவே வேண்டியதில்லை பிரிட்டிஷை. ஸோ போட்டு நொங்கு எடுத்துட்டாங்க. ஸோ அதனால் தொழிலாளர்கள் மேலே இருந்த மரியாதை பாசம் அதனால் வந்து இந்த போராட்டம் நடந்தது. 1908 கோரல் நூற்பாலை வேலை நிறுத்த போராட்டம் ஸோ வ.உ.சி. அவர்களால் எடுத்து நடத்தப்பட்டது. ஸோ நமக்கு பிபின் சந்திர பால் பார்த்தீங்க அப்படின்னா அவரை அதுக்கப்புறமா வந்து பிபின் சந்திரபால் வந்து அரெஸ்ட் பண்ணப்பட்டு அவரை விடுதலை செஞ்சதை கொண்டாடிட்டார் நம்ம வ.உ.சி. அவர்கள். ஸோ இதில் திருநெல்வேலி எழுச்சியில் நடந்தது இதுதான். ஸோ ஒரு தொழிலாளர்களுக்கான போராட்டம். ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா இந்த வ.உ.சி. அவர்கள் பிபின் சந்திரபால் அவர்கள்லாம் நடத்தினது. பிபின் சந்திரபாலை வந்து அரெஸ்ட் பண்ணி மறுபடியும் விடுதலை பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த விடுதலையை கொண்டாடினதுக்காக வ.உ.சி. அவர்கள் வந்து கைது செய்யப்பட்டிருப்பாங்க இந்த திருநெல்வேலி எழுச்சியில். இதுதான் நடந்திருக்கு. ஸோ 1908 ஐரோப்பியருக்கு சொந்தமான கோரல் நூற்பாலையில் நடைபெற்ற வேலை நிறுத்தத்துக்கு தலைமையேற்றவர் நம்ம வ.உ.சி. அவர்கள் தான். ஸோ இந்த நிகழ்வு நடைபெற்ற அதே சமயத்தில் பிபின் சந்திரபால் பார்த்திங்கன்னா விடுதலை செய்யப்பட்டிருப்பார். ஸோ பிபின் விடுதலை செய்யப்பட்டதை கொண்டாடுவதற்காக பொதுக்கூட்டம் ஏற்பாடு செய்ததற்காக வ.உ.சியை வந்து கைது செய்யப்பட்டாங்க. ஸோ தலைவர்கள் இருவரும் அரச துரோகம் குற்றம் சாட்டப்பட்டு கடுங்காவல் தண்டனை விதிக்கப்பட்டது. இந்த திருநெல்வேலி எழுச்சியில் நடந்த விஷயம் இது மட்டும்தான் நமக்கு தேவை. ஸோ வ.உ.சி. பார்த்திங்கன்னா கடுமையாக நடத்தப்பட்டார். செக்கிழுத்த செம்மல்னு ஏன் வந்துச்சுன்னா அவரோட சிறையில் அவர் பட்ட அந்த வலியும் வேதனை தான். ஸோ செக்கிழுக்க வைக்கப்பட்டார். ஒரு 2 கப்பலை வாங்கினவர். கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிபின் சந்திரபால் இங்கே இருக்கார், இங்கே இருக்கார். ஸோ அவர் விடுதலை செய்யப்பட்டதை கொண்டாடினதுக்காக இவரை கைது செஞ்சுட்டாங்க. ஸோ கைது செஞ்சு அவரை போட்டு படாத பாடுபடுத்திட்டாங்க. ஸோ அடுத்தது திருநெல்வேலி எழுச்சியில் இவ்வளோதான் நமக்கு தேவையானது.
நெக்ஸ்ட்டு தமிழ்நாட்டில் புரட்சிகர தேசியவாதிகளின் செயல்பாடுகள். ஸோ மிதவாதிகள் பார்த்துருப்போம். மிதவாதிகள்லாம் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறது, அவங்க யார் முக்கியமானவங்க நல்லா பார்த்துருப்போம். ஸோ அடுத்தது தமிழ்நாட்டில் மிதவாதமெல்லாம் வேண்டாம் ஐயா, அவங்ககிட்ட போய் கெஞ்சி கூத்தாடிட்டுலாம் இருக்க முடியாது, போய் தடால் புடான்னு எதையாவது ஒரு காரியத்தை செய்வோம் எடுத்து அப்படின்னு சொல்லி வாய் தகராறு பண்ணுறவங்க. ஸோ புரட்சிகர தேசியவாதிகள் வாய் தகராறு மட்டும் இல்லை, இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த என்ன சொல்கிறது, ஆங்கிலேயர்களுக்கு எதிராக வெடிகுண்டு தயாரிக்கிறது, துப்பாக்கி தயாரிக்கிறது, அந்த மாதிரி போயிட்டாங்க. தமிழ்நாட்டில் புரட்சிகர தேசியவாதிகளினோட செயல்பாடுகள். ஸோ நமக்கு தமிழ்நாட்டில் தீவிர தேசியவாத தலைவர்கள்னு இருக்காங்க. மிதவாத தலைவர்கள் தமிழ்நாட்டில் யாருன்னு பார்த்துருப்போம். ஸோ தமிழ்நாட்டில் தீவிர தேசியவாத தலைவர்கள் யார் அப்படின்னா நமக்கு வ.உ. சிதம்பரனார், வி. சர்க்கரையார், சுப்பிரமணிய பாரதி, சுரேந்திரநாத் ஆர்யா, அரவிந்த் கோஷ். ஸோ இவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா தீவிர தேசியவாதிகளாக சொல்கிறாங்க. ஸோ அடுத்தது இதில் பார்க்க போகிறது, புரட்சிகர தேசியவாதிகளுக்கு பாண்டிச்சேரி பாதுகாப்பான புகலிடம் ஆயிற்று. ஸோ ஏன் அப்படின்னா அங்கே பிரிட்டிஷோட ஆட்சி கிடையாது, ஃப்ரெஞ்சுக்காரர்களோட ஆட்சி. ஸோ அங்கே பார்த்தீங்க அப்படின்னா புரட்சி பண்ணுறவங்களுக்கு அது வந்து பாதுகாப்பான இடமாக இருந்தது சொல்லப்படுது. பாண்டிச்சேரி யாரோடைய ஆட்சியில் இருந்தது? ஃப்ரெஞ்சுக்காரர்களோட இருந்தது, அங்கே பிரிட்டிஷ் இல்லை. ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா இவங்க போய் தலைமறைவாக இருக்கிறதுக்கு அவங்களுக்கு பாதுகாப்பான இடமா நமக்கு பாண்டிச்சேரி இருந்துச்சு. ஸோ அங்கே என்ன நடந்தது அப்படின்னா புரட்சிகர தேசியவாதிகளுக்கு புரட்சிகர நடவடிக்கைகள் குறித்த அறிமுகமும் பயிற்சியும் வழங்கப்பட்ட இடம் பாண்டிச்சேரியில் இல்லை. பாண்டிச்சேரி வந்து புகலிடம், அவங்களுக்கு பாதுகாப்பான இடமா இருந்தது. அடுத்தது என்ன நடந்தது அப்படின்னா இந்த புரட்சிகர தேசியவாதிகள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு புரட்சிகர நடவடிக்கைகள் குறித்த அறிமுகமும் எப்படி செயல்படணும், ஆங்கிலேயர்களுக்கு எதிராக இந்த வெடிகுண்டெல்லாம் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான அந்த அறிமுகமும் பயிற்சியும் வழங்கப்பட்ட இடம் பார்த்திங்கன்னா லண்டனில் இருக்கக்கூடிய இந்தியா ஹவுஸும் பாரிஸ்லேயும் இந்த பயிற்சிகள் வழங்கப்பட்டிருக்கு இந்தியர்களுக்கு. ஸோ இதுதான் தமிழ்நாட்டில் புரட்சிகர தேசியவாதிகளோட செயல்பாடுகளில் பார்க்குறோம். ஸோ புரட்சிகர தேசியவாதிகளுக்கு பாண்டிச்சேரி பாதுகாப்பான புகலிடமாக இருந்தது. தமிழ்நாட்டை சேர்ந்த புரட்சிகர தேசியவாதிகள் பலருக்கு புரட்சிகர நடவடிக்கைகள் குறித்த அறிமுகமும் பயிற்சியும் எங்கே நடந்திருக்குன்னு கேட்டாங்கன்னா லண்டனில் இருந்த இந்தியா ஹவுஸ் என்ற இடத்துலையும் பாரிஸ்லேயும் இது வழங்கப்பட்டிருக்கு. ஸோ அவர்களில் முக்கியமானவர்களாக பார்க்கப்படுறவங்க எம்பிடி ஆச்சாரியா, வி.வி. சுப்பிரமணியனார் மற்றும் டி.எஸ்.எஸ். ராஜன் ஆகியவர்கள் தான். ஸோ அவர்களோட புரட்சிகர நூல்களை பாண்டிச்சேரியோட வழியாக தான் சென்னையில் விநியோகம் செஞ்சாங்க. ஸோ புரட்சிவாத செய்தித்தாள்களான இந்தியா, விஜயா, சூரியோதம் ஆகியன பாண்டிச்சேரியிலிருந்து வெளியே வந்த நூல்கள். ஸோ புரட்சிவாத செய்திகள் எது எது நமக்கு? இந்தியா, விஜயா, சூரியோதயம், இதெல்லாம் பாண்டிச்சேரியிலிருந்து வெளியிட்ட நூல்கள். ஸோ இவங்க தான் வி.வி. சுப்பிரமணியனார், அரவிந்த் கோஷ் அவங்கெல்லாம். ஸோ அடுத்தது நமக்கு ஆஸ்கொலை. ஸோ நமக்கு ஆஸ்கொலை பார்த்தீங்க அப்படின்னா 1911 ஜூன் 17. ஸோ படுகொலை எப்போ நடந்தது? 1911 ஜூன் 17 நடந்தது. ஸோ நமக்கு 1904 நீலகண்ட பிரம்மச்சாரி அவர்களால் பாரத மாதா சங்கம் தொடங்கப்பட்டது. ஸோ நீலகண்ட பிரம்மச்சாரியால் நமக்கு பாரத மாதா சங்கம் தொடங்கப்பட்டது. அது ஒரு ரகசிய அமைப்பு. 1904 நீலகண்ட பிரம்மச்சாரி மற்றும் பலரால் பாரத மாதா சங்கம் பார்த்திங்க அப்படின்னா ரகசிய அமைப்பாக உருவாக்கப்பட்டது. எதுக்காக அப்படின்னா ஆங்கில அதிகாரிகளை கொல்றதன் மூலிமா மக்களிடையே நாட்டுப்பற்ற உணர்வை தூண்டுவது. இதுதான் பார்த்திங்க அப்படின்னா நான் சொன்ன இந்த புரட்சிகர தேசியவாதிகள். ஸோ இந்த இது பண்ணுறது மிதவாதமாக இல்லாமல் எட்டு குத்து அந்த மாதிரி இருக்கிறவங்கள தான் நம்ம புரட்சிகர தேசியவாதிகள்னு சொல்லுவோம். ஸோ அதுக்காக ரகசியமாக அமைக்கப்பட்டது தான் பார்த்திங்கன்னா இந்த பாரத மாதா சங்கம் 1904 நீலகண்ட பிரம்மச்சாரி அவர்களாலையும் மற்றும் சிலராலையும் உருவாக்கப்பட்டது. ஸோ இது ஆங்கிலேய அதிகாரிகளை கொல்றதுனால நடந்தது. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வாஞ்சிநாதன் ஒருத்தர் இருப்பார், நமக்கு தெரியும். நம்ம கேப்டன் வாஞ்சிநாதன் இல்லை, இதில் அங்கே இருந்த வாஞ்சிநாதன், அந்த வரலாறில் இருந்த வாஞ்சிநாதன். ஸோ வாஞ்சிநாதன் பார்த்தீங்க அப்படின்னா திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியாளராக இருந்த ராபர்ட் W.D. ஆஷ், அவர் பேர் என்ன நமக்கு? ராபர்ட் W.D. ஆஷ். அவர் திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியாளராக இருந்தவர். ஸோ அவரை பார்த்தீங்க அப்படின்னா மணியாச்சி ரயிலில் சுட்டு கொண்டுட்டார் நம்ம வாஞ்சிநாதன் அவர்கள். எதுக்கு அப்படின்னா ஆங்கிலேய அதிகாரிகளை கொல்றதுனால தான் மக்கள்கிட்ட நாட்டுப்பற்ற தூண்ட முடியும்னு சொல்லி அவர் அந்த நோக்கத்தினால அவர் கொண்டுட்டார், ஆஷ் அவர்களை கொண்டுட்டார். ஸோ அதுதான் இங்கே நமக்கு கொடுத்துருக்காங்க, இந்த ஆஷ் கொலையில் நமக்கு கொடுத்துருக்காங்க.
அவரு வந்து கொன்னதும் இல்லாமல் வந்து அவரோட இலக்கே லட்சியமே அதுதான். ஸோ அதை கொண்டு முடிச்சுட்டு அவங்கள வந்து வெள்ளைக்காரங்க விடுவாங்களா துரத்திட்டு இருந்தாங்க. வந்த வேலை முடிஞ்சுடா, நானே என்னை சுட்டுக்கிறேன், நீ ஏன்டா இது பண்ணுற அப்படிங்கிறதுக்காக தன்னைத்தானே சுட்டுக்கிட்டார். அவரை சுட்டு முடிச்சுட்டு இந்த ராபர்ட் WD ஆஷை சுட்டு முடித்ததுக்கப்புறம் தன்னைத்தானே அவர் சுட்டுக்கிட்டார். ஸோ இதுதான் ஆஷ் கொலை. ஆஷ் கொலையில் நமக்கு பாரத மாதா சங்கம் அப்படிங்கிற ரகசிய அமைப்பு 1904 நீலகண்ட பிரம்மச்சாரி அவர்களால் தொடங்கப்பட்டிருக்கு. அதுவும் நமக்கு முக்கியமான விஷயம். ஆஷை கொன்னவர் யார்? நமக்கு வாஞ்சிநாதன். எங்கே கொன்னார்? மணியாச்சி ரயில் சந்திப்பில் கொன்னுட்டார். அடுத்தது அன்னி பெசன்ட் அம்மையார் தன்னாட்சி இயக்கம். இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி பாடங்கள்லேயே பார்த்துட்டு வந்த விஷயந்தான். ஸோ அன்னி பெசன்ட் அம்மையார் நமக்கு அயர்லாந்து நாட்டை சேர்ந்த பெண்மணி, பிரம்மஞான சபையோட தலைவர். ஸோ இவரோட இயக்கத்தோட பெயர் நமக்கு தன்னாட்சி இயக்கம், ஹோம் ரூல் மூவ்மெண்ட்டுன்னு சொல்லுவோம். ஸோ நாங்களே இங்கே தன்னாட்சி பண்ணிக்கிறோம், நீ எந்த ரூல்ஸு போடுறதா இருந்தாலும் அங்கேருந்து சொல்லுப்பா, முதல்ல நீ உன்னோட பொட்டிக்கெல்லாம் கட்டிட்டு உன் ஊருக்கு போய் சேரு, நீ எதையாவது சொல்கிறதா இருந்தால் அங்கேருந்து சொல்லு, நாங்கள் அதை ஃபாலோ பண்ணுறோம், இங்கேருந்து சித்திரவதை பண்ணாத அப்படிங்கிறது தான். ஸோ அதுதான் தன்னாட்சி, ஹோம் ரூல் மூவ்மெண்ட். ஸோ இது தொடங்கிய ஆண்டு பார்த்தீங்க அப்படின்னா தன்னாட்சி இயக்கத்தை தொடங்கினவங்க தான் அன்னி பெசன்ட் அம்மையார். ஸோ அவங்க வந்து பிரம்மஞான சபையோட தலைவராகவும் இருந்தாங்க. நமக்கு ஆரம்ப பாடத்திலேயே பார்த்துருப்போம். ஸோ அதை பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே தொடர்ந்து வரத அந்த ஒவ்வொரு பாடத்துலேயுமே அன்னி பெசன்ட் அவர்கள் வந்து தொட்டு வராங்க. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா அவர்களோட இதுதான் தன்னாட்சி இயக்கம், ஹோம் ரூல். எப்போ தொடங்கப்பட்டதுன்னா 1916. ஸோ இந்தியாவுக்கு தன்னாட்சி வழங்கணும் இதுக்காக அவங்க தொடங்கினது தான். ஸோ இதுக்கு யார் இவங்களுக்கு ஆதரவு அளித்தாங்க அப்படின்னா GS அருண்டேல், PP வாடியா, CP ராமசாமி இவர்கள்லாம் இந்த தன்னாட்சி இயக்கத்தை தொடங்கிறதுக்கு அன்னி பெசன்ட் அம்மையார் அவர்களுக்கு உதவி செஞ்சவங்க. இவங்களாம் ஆதரவு அளித்தவங்க. அடுத்தது அன்னி பெசன்ட் அம்மையார் அவர்களால் செய்தித்தாள்கள் 2 வந்து வெளியிடப்பட்டது. நியூ இந்தியா, காமன்வெல்த். ஸோ நியூ இந்தியாவும் காமன்வெல்த்தும் யாரால் தொடங்கப்பட்டது அப்படின்னா அன்னி பெசன்ட் அம்மையாரால் தொடங்கப்பட்டது. ஸோ அது மட்டும் இல்லை, நமக்கு அன்னி பெசன்ட் அம்மையார் வந்து புத்தகம் 2 வெளியிட்டிருந்தாங்க. விடுதலை பெற இந்தியா எப்படி துயருற்றது அப்படிங்கிற புத்தகமும், இந்தியா ஒரு தேசம், இந்தியா ஏ நேஷன் அப்படிங்கிற 2 புத்தகத்தையும் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க தான் அன்னி பெசன்ட் அவர்கள் தான் வெளியிட்டிருப்பாங்க. ஸோ செய்தித்தாள்கள் அன்னி பெசன்ட் அவர்களோட செய்தித்தாள்கள் 2, புத்தகங்கள் 2. செய்தித்தாள்கள் நியூ இந்தியா, இன்னொன்று காமன்வெல்த். புத்தகங்கள் விடுதலை பெற இந்தியா எப்படி துயருற்றது, இன்னொன்று இந்தியா ஒரு தேசம் அப்படிங்கிறது தான். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா அன்னி பெசன்ட் அவர்களோட பிரபலமான மேற்கோள் ஒன்று இருக்குது. அதிநவீன வசதிகளுடன் கூடிய ரயிலில் அடிமைகளாக இருப்பதை விட சுதந்திரத்துடன் கூடிய மாட்டு வண்டியே சிறந்தது. ஸோ நம்மளை ஏசி கோச்சில் வச்சு அனுப்பிச்சாலும் அடிமையாக இருக்கிறதுக்கு பதிலாக நம்மக்கிட்ட ஒரு மாட்டு வண்டி இருக்குது அப்படின்னா அதில் போகிறதே நமக்கு சிறந்தது. அது நம்மளோட இது, நம்ம இஷ்டத்துக்கு நம்ம எங்கே வேணால் ஓட்டுவோம், நிறுத்துவோம், உட்காருவோம், படுப்போம். ஆனால் அதுவே நம்ம பார்த்தீங்க அப்படின்னா ஏசி கோச்சாக இருக்கும்போது அதில் அடிமையாக இருக்கோம் அப்படின்னா அவன் எந்திரிக்க சொன்னால் எந்திரிக்கணும், உட்கார சொன்னால் உட்காரணும். ஸோ இந்த மாதிரி அதுக்கு தான் அந்த இது. ஸோ அதிநவீன வசதிகளுடன் கூடிய ரயிலில் அடிமைகளாக இருப்பதை விட சுதந்திரத்துடன் கூடிய மாட்டு வண்டியே சிறந்தது என கூறியவர் யார்? நமக்கு அன்னி பெசன்ட். ஸோ இது அவர்களோட மேற்கோள். ஸோ நமக்கு 1917 காங்கிரஸோட தலைவராக நமக்கு அன்னி பெசன்ட் அம்மையார் வந்து நியமிக்கப்பட்டாங்க. ஸோ 1917 காங்கிரஸில் அன்னி பெசன்ட் அவர்கள் வந்து தலைவரானாங்க. ஸோ இவங்களோட பத்திரிகைகள் மூலயமா இவங்க நாட்டுக்கு செஞ்ச நன்மைகளுக்காக 1910ஆம் ஆண்டு பத்திரிகை சட்டத்தின்படி அன்னி பெசன்ட் பிணை தொகையாக பெருமளவு பணத்தை செலுத்தும்படி அறிவுறுத்தப்பட்டார். இவங்களும் வந்து பெனால்ட்டியெல்லாம் போட்டு பணமெல்லாம் கட்டியிருக்காங்க. நாட்டுக்காக நல்லது செஞ்சதுக்காக பத்திரிகைகள் தொடங்கி மக்களுக்கிட்டே விழிப்புணர்வு ஏற்படுத்தினதுக்காக. அவங்க 1910ஆம் ஆண்டு பத்திரிகை சட்டத்தின்படி அன்னி பெசன்ட் பார்த்திங்கன்னா பிணை தொகையாக பெருமளவு பணத்தை செலுத்தும்படியாக அறிவுறுத்தப்பட்டார். அது மட்டும் இல்லை, 1917 காங்கிரஸ் பார்த்திங்கன்னா காங்கிரஸில் அன்னி பெசன்ட் வந்து தலைவராகவும் ஆயிட்டாங்க. ஸோ இந்திய தேசிய காங்கிரஸோட முதல் பெண் தலைவர் யார் அப்படின்னா அன்னி பெசன்ட் அவர்கள் தான். 1917 அன்னி பெசன்ட் தலைவரானாங்க காங்கிரஸில். இந்திய தேசிய காங்கிரஸோட முதல் பெண் தலைவர் யாருன்னு கேட்டாலும் நமக்கு அன்னி பெசன்ட் தான். ஸோ 1917 நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டின் தலைவர் நமக்கு அன்னி பெசன்ட் அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க.
அடுத்தது இது தமிழ்நாட்டோட விடுதலை போராட்டத்துக்குள்ளே வராது. ஸோ பிராமணர் அல்லாதோர் இயக்கமும் காங்கிரஸுக்கு சவாலும். பிராமணர் இல்லாதவங்களுக்கும் சரியான உரிமை கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு விஷயம். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு தென்னிந்திய நல உரிமை சங்கம். இது தொடங்கிய அமைப்பு பார்த்திங்க அப்படின்னா சென்னை திராவிடர் கழகம்னு ஒரு அமைப்பு 1912 தொடங்கப்பட்டிருக்கு. ஸோ இதோட செயலாளராக யார் இருந்திருக்காங்க அப்படின்னா சி நடேசனார் அவர்கள் இருந்திருக்காங்க. ஸோ எதுக்காக அப்படின்னா சென்னை திராவிடர் கழகம் 1912 தொடங்கப்பட்டு சி நடேசனார் அவர்கள் செயலாளராக இருக்கிறதுக்கான காரணம் நோக்கம் என்ன அப்படின்னா பிராமணர் அல்லாத மக்களின் நலனை பாதுகாக்க அரசியல் அமைப்பாக ஒன்று சேர்றது. ஸோ 1916 நடேசனார் பார்த்திங்க அப்படின்னா அந்த பிராமணர் இல்லாத அந்த மக்கள் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களுக்காக பார்த்திங்கன்னா திராவிடர் சங்க தங்கும் விடுதி நான் பிராமின் ஹாஸ்டல் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறுவனர். ஸோ செயலாளராக இருந்த 1912 சென்னை திராவிடர் கழகத்தை தொடங்கி செயலாளராக இருந்த நடேசனார் பார்த்திங்க அப்படின்னா இந்த பிராமணர் அல்லாத மக்களோட நலனுக்காக திராவிடர் சங்கம் தங்கும் விடுதி 1916 நிறுவியிருக்காரு. ஸோ பார்த்திங்க அப்படின்னா எப்போ அப்படின்னா 1916 நவம்பர் 20. ஸோ இதில் பார்க்கும்போது பிராமணர் அல்லாதோர் இயக்கமும் காங்கிரஸிற்கு அதோட சவாலும். ஸோ தென்னிந்திய நல உரிமை சங்கம் பிராமணர் அல்லாதோர் தங்கள் நலன்களை பாதுகாத்து கொள்வதற்காக தங்களை ஒரு அரசியல் அமைப்பாக அணிதிரட்டி கொண்டனர். அதுதான் 1912 சென்னை திராவிடர் கழகம் உருவாக்கப்பட்டதுக்கான காரணம். ஸோ இதோட செயலாளராக நமக்கு நடேசனார் இருந்தாங்க. செயலூக்கமுக்கவர்களை அவர் பணியாற்றிட்டு இருந்தார். ஸோ 1916 ஜூன் மாதத்தில் அவர் பார்த்தீங்க அப்படின்னா பிராமணர் அல்லாத மாணவர்களுக்கு திராவிடர் சங்க தங்கும் விடுதியை நிறுவனார். முதல்ல அவர் தங்கும் விடுதியை நிறுவியிருக்கார். அதுக்கப்புறமா 1916 நவம்பர் 20 பி தியாகராயர், டாக்டர் டிஎம் நாயர், சி நடேசனார் ஆகியோர் தலைமையில் சுமார் 30 பிராமணர் அல்லாதவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா சென்னை விக்டோரியா பொது அரங்கில் கூடினாங்க. ஸோ இவங்களுக்கு தங்கும் விடுதி 1916 ஜூனில் அமைக்கப்பட்டது சி நடேசனார் அவர்களால். அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா 30 பிராமணர் அல்லாதவர்கள் சென்னை விக்டோரியா பொது அரங்கில் கூடினாங்க. ஸோ எதுக்காக அப்படின்னா பிராமணர் அல்லாதவர்களோட நலன்களை மேம்படுத்துறதுக்காக. ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா தென்னிந்திய நல உரிமை சங்கம், சவுத் இண்டியன் லிபரல் ஃபெடரேஷன்னு சொல்லுவோம். ஸோ SILFன்னு சொல்லுவோம், ஷார்ட்டாகவும் கொடுக்கலாம், இல்லை தென்னிந்திய நல உரிமை சங்கம்னு கேட்கலாம். SILFனா அப்படி தான் தென்னிந்திய நல உரிமை சங்கம் அப்படிங்கிற அமைப்பை உருவாக்கியிருக்காங்க. ஸோ 30 பிராமணர் அல்லாதவர்களை சேர்ந்து விக்டோரியா பொது அரங்கில் கூடி என்ன பண்ணாங்க அப்படின்னா தென்னிந்திய நல உரிமை சங்கம் அப்படிங்கிறத உருவாக்கியிருக்காங்க. அதை SILFன்னு சொல்லலாம். ஸோ இதுதான் நமக்கு தென்னிந்திய நல உரிமை சங்கம் தொடங்குவதற்கான காரணம். அடுத்தது நீதி கட்சி உள்ள வராங்க. ஸோ நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீதி கட்சிக்கு வரத்துக்கு முன்னாடியே இந்த சவுத் இண்டியன் லிபரல் ஃபெடரேஷன் இருக்கு இல்லையா, ஸோ SILFன்னு சொல்லக்கூடியது. ஸோ அதோட செயல்பாடு பார்த்தீங்க அப்படின்னா தன்னாட்சி இயக்கத்தை பிராமணர்களோட இயக்கம் அப்படின்னு எதிர்த்தாங்க. ஸோ தன்னாட்சி இயக்கம் அப்படிங்கிறது பிராமணர்களோட இயக்கம்னு எதிர்த்தாங்க. அதே மாதிரி காங்கிரஸையும் பிராமணர்களோட கட்சி அப்படின்னு வர்ணித்தாங்க. ஸோ இதில் பிராமணர் அல்லாதவர்களோட நலன்களை மேம்படுத்துறதுக்காக 1916 நவம்பர் 20 தென்னிந்திய நல உரிமை சங்கம் தொடங்கப்பட்டுச்சு SILF. அதில் பார்த்தீங்க அப்படின்னா அதோட செயல்பாடு என்னவா இருந்தது அப்படின்னா தன்னாட்சிய இயக்கத்தை பிராமணர்களோட இயக்கம்னு சொல்லி எதிர்த்தாங்க. அதுபோலவே காங்கிரஸையும் பிராமணர்களோட கட்சின்னு சொல்லி எதிர்த்தாங்க. ஸோ இதுக்கப்புறமா நமக்கு தமிழ்நாட்டில் ஒரு தேர்தல் நடந்திருக்கு. ஸோ அது என்ன நடந்தது அப்படின்னா 1917 மாண்டேகு அறிவிப்பு ஒன்று வந்தது. ஸோ இந்த நீதி கட்சி அமைச்சரவை அமைக்கிறதுக்கு முன்னாடி மாண்டேகு அறிவிப்புன்னு ஒன்று வந்தது. ஸோ அது 1917 வந்தது. ஸோ 1914 நமக்கு மாண்டேகு அறிவிப்புன்னு ஒன்று வந்தது தமிழ்நாட்டில் தேர்தல் நடக்கிறதுக்கு. ஸோ 1919 ஆண்டு சட்டம் பிராமணர் அல்லாதவருக்கு தேர்தலில் இடஒதுக்கீடு அது வழங்கியது. ஸோ மாண்டேகு அறிவிப்பின்படி நமக்கு 1919 ஆண்டு சட்டத்தில் பிராமணர் அல்லாதவருக்கு தேர்தலில் இடஒதுக்கீடு வழங்கியது. ஸோ இது இங்கே இல்லை, அதனால் நான்
நம்ம வந்து தனியாக சொல்லிடலாம், நெட்லேருந்து சொன்னது. ஸோ இதுக்கப்புறமா நமக்கு நீதி கட்சிக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள் பார்த்திங்க அப்படின்னா, பிராமணர் அல்லாதவருக்கும் தேர்தலில் இடஒதுக்கீடு வேணும் அப்படிங்கிறது 1919 ஆண்டு சட்டம் கொண்டு வரப்பட்டது. அதுக்கு முன்னாடி அதை அறிவித்தது யார் அப்படின்னா 1917 மாண்டேகு அறிவிப்புன்னு சொல்லுவோம். ஸோ மாண்டேகு அறிவிப்பு அப்படிங்கிறது என்ன? ஆகஸ்ட் 20 1917 மாண்டேகு அறிக்கை, அதாவது ஆகஸ்ட் பிரகடனம்னு சொல்லுவோம். ஆகஸ்ட் பிரகடனம் நமக்கு என்ன? மாண்டேகுவோட அறிக்கை தான். 1917 மாண்டேகுவோட அறிக்கையை ஆகஸ்ட் பிரகடனம்னு சொல்லுவோம். ஸோ இது இந்திய மக்களுக்கு சுயராஜ்யம் அதற்கான நோக்கங்களை விரிவாக கூறினது தான் இந்த மாண்டேகுவோட அறிக்கை. அது ஆகஸ்ட் பிரகடனம்னு சொல்லுவோம். ஸோ அதோட காரணம் மாண்டேகுவோட அறிக்கையில் என்ன இருந்தது? இந்திய மக்களுக்கு சுயராஜ்யம் வழங்குவதற்காக அதனோட நோக்கங்களை விரிவாக கூறுச்சு. ஸோ 1917 ஆகஸ்ட் 20 தான் மாண்டேகு அறிவிப்பு. ஸோ அதன் மூலயமா நமக்கு 1919 கொண்டு வரப்பட்ட சட்டத்தில் பிராமணர் அல்லாதவர்களுக்கு தேர்தலில் இடஒதுக்கீடு வழங்கியது. ஸோ அதன் மூலயமா நமக்கு நீதி கட்சி அப்படிங்கிறது ஒன்று வந்தது. ஸோ அதுக்காக தான் இதை பார்க்குறோம். ஸோ மாண்டேகு அறிவிப்பு அப்படிங்கிறது 1917 ஆண்டில் பிரிட்டன் அரசின் இந்திய விவகார செயலாளராக இருந்த எட்வின் மாண்டேகு தான் அந்த அறிவிப்பை வெளியிட்டார். அதாவது பிரிட்டன் அரசோட இந்திய விவகார செயலாளராக இருந்தார் எட்வின் மாண்டேகு அப்படிங்கிறவர். ஸோ அவரோட அறிவிப்பின்படி தான் நமக்கு பிராமணர்களுக்கு இடஒதுக்கீடு, பிராமணர் அல்லாதவர்களுக்கு 1919 ஆண்டு சட்டத்தில் பிராமணர் அல்லாதவர்களுக்கு இடஒதுக்கீடு தேர்தலில் அப்படிங்கிறது கொண்டு வரப்பட்டது. ஸோ இந்தியர்களுக்கு தொகுதி வாரியாக தன்னாட்சி வழங்கப்படும்னு சொல்லி ஒரு அறிவிப்பை மாண்டேகு அவர்கள் சொல்லியிருந்தார். ஸோ இவர் இந்திய துணை நாயகர் லார்டு செம்ஃபோர்டு அவரோட சேர்ந்து தான் இந்த கொள்கையை வெளியிட்டார். இந்த மாண்டேகுவோட அறிவிப்பு பார்த்தீங்க அப்படின்னா எட்வின் மாண்டேகு அவர்கள் இந்திய துணை நாயகராக இருந்த அப்போது லார்டு செம்ஸ்ஃபோர்டோட இணைஞ்சு தான் இந்த கொள்கையை வெளியிட்டார். ஸோ இதன் அடிப்படையில் மாண்டேகு செம்ஸ்ஃபோர்டு சீர்திருத்தங்கள் அப்படிங்கிற பெயரில் ஒரு அறிக்கை பார்த்தீங்க அப்படின்னா 1917 வெளியிடப்பட்டு இந்த அறிக்கையின் அடிப்படையில் 1919 இந்திய அரசு சட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கு. ஸோ மாண்டேகு செம்ஸ்ஃபோர்டு சீர்திருத்தங்களோட அறிக்கையின் அடிப்படையில் தான் நமக்கு 1919 இந்திய அரசு சட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கு. ஸோ அதன் மூலயமா நமக்கு நீதி கட்சி அப்படிங்கிறது 1920 தேர்தல் நடந்திருக்கு. அமைச்சரவை உள்ளே வந்து தேர்தல் பார்த்தீங்க அப்படின்னா நீதி கட்சி அமைச்சரவை பார்த்தீங்கன்னா தேர்தலோட ஆண்டு 1920. ஸோ பார்க்கும்போது நமக்கு காங்கிரஸோட நிலை, நீதி கட்சி காங்கிரஸோட நிலை பார்த்திங்கன்னா தேர்தல்களை புறக்கணிக்கிறது, நான் கோஆப்ரேஷன் மூவ்மெண்ட் காரணமாக தேர்தல்களை புறக்கணிக்கிறது. இதுதான் நீதி கட்சியோட இப்போ உள்ளே வர்றது நாம். ஸோ 1920 நடத்தப்பட்ட தேர்தல்களை காங்கிரஸ் வந்து புறக்கணிச்சிட்டாங்க. ஸோ சட்டமன்றத்தில் மொத்தம் இருந்த 98 இடங்களில் 63 நீதி கட்சியே பார்த்திங்கன்னா வின் பண்ணியிருப்பாங்க. எத்தனை சட்டமன்ற தொகுதி இடங்கள் இருந்துச்சு அப்படின்னா 98. அதில் 63 நீதி கட்சியை ஜெயிச்சிருப்பாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா காங்கிரஸ் வந்து புறக்கணிச்சிட்டாங்க. ஸோ நீதி கட்சிக்கு தேர்தல் 1920 நடந்தது. அதில் வந்து காங்கிரஸோட நிலைன்னு பார்க்கும்போது தேர்தல்களை புறக்கணிச்சிட்டாங்க. இதில் வெற்றி பெற்ற கட்சின்னு பார்க்கும்போது நீதி கட்சி, ஜஸ்டிஸ் பார்ட்டின்னு சொல்லுவோம், ஜஸ்டிஸ் பார்ட்டி. ஸோ மொத்தம் இடம் அப்படிங்கும்போது 98 இடங்களில் 63 இடங்களில் நீதி கட்சியை வெற்றி பெற்றுட்டாங்க. ஸோ இதோட முதலாவது முதலமைச்சர் யார் அப்படின்னா சுப்பராயலு. ஸோ நீதி கட்சியோட முதலாவது முதலமைச்சர் யார் நமக்கு சுப்பராயலு. அதோட அடுத்த தேர்தல் நமக்கு எப்போ நடந்தது அப்படின்னா 1923 நடந்தது. அதோட புதிய அமைச்சரவை அமைச்சவர் தான் அந்த பனகல் அரசர். ஸோ அடுத்த தேர்தல் 1923 நடந்தது. 3 ஆண்டுகளுக்கு ஒருக்க நடக்கக்கூடிய தேர்தல் இது எல்லாமே வந்து நமக்கு மாநிலத்துக்குள்ளே தான் நடக்கும். பிரிட்டிஷ் தான் சென்ட்ரலில் இருப்பாங்க. ஸோ அதில் நடந்த 1920 நடந்ததில் காங்கிரஸ் கலந்துக்கல, நீதி கட்சி வெற்றி பெற்றாங்க. மொத்தம் 98 இடம், 63 இடங்களில் வெற்றி பெற்று முதலமைச்சராக பார்த்தீங்க அப்படின்னா முதலாவது முதலமைச்சர், நீதி கட்சியோட முதலாவது முதலமைச்சர் சுப்பராயலு அவர்கள் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. ஸோ அடுத்த தேர்தல் 1923 நடந்தது. ஸோ 1923 அமைஞ்சது. புதிய அமைச்சரவை அமைச்சது யார் அப்படின்னா பனகல் அரசர், ஜஸ்டிஸ் பார்ட்டி தலைவர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய
பனகல் அரசர் தான் புதிய அமைச்சரவையை அமைச்சார். ஸோ நமக்கு நீதி கட்சி பத்திரிக்கைன்னு ஒரு 3 பத்திரிக்கை இருக்குது. ஸோ அதன் மூலயமா தான் நமக்கு ஜஸ்டிஸ் நீதி கட்சி பார்ட்டியே வந்துச்சு. ஸோ அவங்களோட பத்திரிக்கை நல்லா போகுது அப்படிங்கிற மூலயமா அதையவே வந்து கட்சிக்கும் பெயர் வச்சுட்டாங்க. ஜஸ்டிஸ் அப்படின்னா நீதி. ஸோ நீதி கட்சிக்கு பத்திரிக்கை ஒரு 3 பத்திரிக்கை இருக்குது. ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது ஆங்கில பத்திரிக்கை, திராவிடன் அப்படிங்கிறது தமிழ் பத்திரிக்கை, ஆந்திர பிரகாஷிகா அப்படிங்கிறது தெலுங்கு பத்திரிகை. இது 3மே நமக்கு நீதி கட்சி என்ற கட்சியின் அதிகாரப்பூர்வ பத்திரிகைகளாக இருந்துச்சு. ஸோ நீதி கட்சியோட பத்திரிகை என்ன நமக்கு 3 இருக்குது. ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது நமக்கு ஆங்கில பத்திரிகை, திராவிடன் அப்படிங்கிறது ஸோ இதில் இங்கே இல்லை, நோட் பண்ணிக்கோங்க. ஸோ திராவிடன் அப்படிங்கிறது நமக்கு தமிழ் பத்திரிகை, ஆந்திர பிரகாசிகா அப்படிங்கிறது தெலுங்கு பத்திரிகை. இது 3மே நமக்கு நீதி கட்சியோட அதிகாரப்பூர்வமாக பத்திரிகையாக இருந்தது. ஸோ இந்த பத்திரிகைகள்லாம் நல்லபடியாக போகிறதுனால தான் இந்த ஜஸ்டிஸ் அப்படிங்கிற பேர்லேயே நீதி கட்சியை தொடங்கிட்டாங்க. ஸோ இந்த பத்திரிகைகள் அனைத்தும் நீதி கட்சி என்ற கட்சியின் கொள்கைகளை பரப்பி அதனோட கருத்துக்களை மக்களிடம் கொண்டு சென்றது. ஸோ அடுத்தது அரசின் அடக்குமுறை நடவடிக்கைகள், ரவுலட் சட்டம். ஸோ ஆங்கில அரசு 1919 ரவுலட் சட்டம், ரவுலட் சத்தியாகிரகம். ஸோ நமக்கு ரவுலட் சட்டம் பார்த்தீங்க அப்படின்னா 1919 கொடூரமான குழப்பவாத புரட்சி குற்ற சட்டத்தை இயற்றியது. இச்சட்டத்தை பரிந்துரை செய்த குழுவினுடைய தலைவர் பெயர் தான் சர் சிட்னி ரவுலட். ஸோ அதனால தான் அது ரவுலட் சட்டம். ஸோ அவர் ரவுலட் சட்டத்தை கொண்டு வந்ததுக்காக நம்ம ஒரு சத்தியாகிரகம், ரவுலட் சட்டம் அப்படிங்கிறது எவ்வளோ மோசமானதுன்னு பார்த்துருப்போம் நம்ம இதுக்கு முன்னாடியே. ஸோ இந்த தேசிய காந்திய காலகட்டத்திலே ரவுலட் சட்டம் பார்த்துருப்போம். நீ என்ன, யார், எதுவாக வேணால் இருந்துட்டு போ, எந்த காரணமும் உங்ககிட்ட நான் கேட்க தயாராக இல்லை, பிடிச்சி அரெஸ்ட் பண்ணு. ஸோ அதுதான் ரவுலட் சட்டம், மிக கொடூரமானது. ஸோ அதோட சத்தியாகிரகம் தமிழ்நாட்டில் பார்க்குறோம். இது எல்லாமே தமிழ்நாடு விடுதலை போராட்டம் அப்படிங்கிறதுனால தமிழ்நாட்டில் என்ன நடக்குதுங்கிறத மட்டும் பார்க்குறோம். இதெல்லாம் ஆல்ரெடி நேஷ்னல் லெவலில் நடந்ததை நம்ம போன வீடியோவில் பார்த்துருப்போம். ஸோ 1919 பார்த்தீங்க அப்படின்னா மார்ச் 18 மெரினா கடற்கரையில் நடைபெற்ற கூட்டத்தில் காந்தி அவர்கள் வந்து உரையாற்றினாங்க. ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா 1919 ஏப்ரல் 6 கருப்பு தினம்னு அவர் அறிவித்தார். 1919 மார்ச் 18 மெரினா கடற்கரையில் நடைபெற்ற கூட்டத்தில் காந்தி அவர்கள் வந்து உரையாற்றினாங்க. 1919 ஏப்ரல் 6 பார்த்தீங்க அப்படின்னா கருப்பு சட்டத்தை எதிர்க்கும் நாள்னு சொல்லி அவர் அறிவித்தார். ஸோ சென்னை சத்தியாகிரக சபை அப்படிங்கிற ஒரு அமைப்பும் அங்கே நிறுவப்பட்டிருக்கு. நமக்கு மெரினாவில் நடந்ததில் 1919 ஏப்ரல் 6 வந்து கருப்பு சட்டத்தை எதிர்க்கும் நாள்னு சொல்லி காந்தியடிகள் சொன்னதோட சென்னை சத்தியாகிரக சபை ஒன்று அமைக்கப்பட்டிருக்கு. ஸோ அதோட இது பார்த்தீங்க அப்படின்னா ராஜாஜி, கஸ்தூரி ரங்கர், எஸ் சத்யமூர்த்தி, ஜார்ஜ் ஜோசப் ஆகியோர் பார்த்திங்கன்னா அதில் உரை நிகழ்த்தினாங்க. ஜார்ஜ் ஜோசப் அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ஜார்ஜ் ஜோசப். இவர் பார்த்தீங்க அப்படின்னா 5 ஜூன் 1887, 5 மார்ச் 1938 இவரோட காலகட்டம். இவர் வாழ்ந்த ஜார்ஜ் ஜோசப் அவர்கள் வாழ்ந்த காலகட்டம் பார்த்தீங்க அப்படின்னா 5 ஜூன் 1887 அது இங்கே இருக்காது. ஸோ 5 மார்ச் 1938 வரைக்கும் இவர் வாழ்ந்த காலகட்டம். ஸோ இவர் ஒரு வழக்கறிஞர், சிறந்த சொற்பொழிவாளர், சமூக சேவகர். ஸோ இவர் பிறந்தது என்னமோ கேரளாவில் இருக்கக்கூடிய செங்கன்னூரில் தான். இப்போ அது கேரளா மாநிலம் ஆலப்புழை மாவட்டமாக இருக்குது. ஸோ அங்கேருந்து மதுரையில் தன்னாட்சி இயக்கத்தை மக்களிடம் விளக்கக்கூடிய முக்கிய பணி இவர் வகித்தார். ஸோ தன்னாட்சி இயக்கம் வந்து அவங்க அன்னி பெசன்ட் அவர்களோடது. ஸோ தமிழ்நாட்டில் மதுரையில், முக்கியமாக மதுரையில் தன்னாட்சி இயக்கத்தை மக்களிடையே வந்து விளக்கும் பணியில் முக்கிய பங்கு வகித்தவர் யார் அப்படின்னா இந்த ஜார்ஜ் ஜோசப் அவர்கள் தான். ஸோ அது மட்டும் இல்லை, பின்னால் பார்த்தீங்க அப்படின்னா கேரளாவில் பெரியார் அவர்களால் நடத்தப்பட்ட வைக்கம் இருக்கு இல்லையா, ஸோ அதோட சத்தியாகிரகத்தையும் வழி நடத்தினார். ஸோ கேரளாவில் வைக்கம் சத்தியாகிரகத்தையும் வழி நடத்தியிருக்காரு பெரியாரோட சேர்ந்து. ஸோ பெரியாரோட உடன் இருந்தவர் தான் இவர். ஸோ தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா குற்றப்பரம்பரை சமூகங்களோட பாதுகாவலரும் விளங்கியிருக்காரு இந்த ஜார்ஜ் ஜோசப் அவர்கள். ஸோ 1918 மதுரை பகுதிகளில் பிரமலை கள்ளர் அந்த சமூகத்தை சேர்ந்தவங்க குறிவைத்து ஆங்கிலேயர்கள் பார்த்தீங்க அப்படின்னா பிரமலை கள்ளர் 1918
மதுரை பகுதிகளில் வாழ்ந்துட்டு இருந்த பிறமலை கள்ளர் சமூகத்தினரை குறி வச்சு ஆங்கிலேயர் பார்த்தீங்க அப்படின்னா குற்றப்பரம்பரை சட்டத்தை செயல்படுத்தி அம்மக்களை கொடுமைப்படுத்திட்டு இருந்தாங்க. ஸோ வழக்கோட கொடுமைகளை சம்மந்தப்பட்டவர்களே சரிவர ஏன்டா இந்த மாதிரி சித்திரவதைப்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத அவங்களே சரிவர உணர முடியாத காலத்தில் ஜார்ஜ் ஜோசப் வக்கீல் இல்லையா, ஸோ அவர் அது எதிர்ப்பு தெரிவித்து பலரோட வழக்கை தானே முன்வந்தி நடத்தி அதில் வெற்றி கண்டார். ஸோ அதனால் தமிழ்நாட்டில் குற்றப்பரம்பரை சமூகங்களோட பாதுகாவலராகவும் இவர் விளங்கியிருக்கார் ஜார்ஜ் ஜோசப் அவர்கள். ஸோ எப்போதுமே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு நேரு மாமா அவர்கள் சட்டப்பையில் ரோஜாப்பூ வச்சுருக்கிறத நாம் பார்த்துருப்போம். ஸோ அவரே இவர் மூலியமாக தான் வச்சுருக்கிறதா நமக்கு இங்கே இதில் சொல்கிறாங்க. ஸோ இவரை பற்றின தகவலெல்லாம் அதில் சொல்லியிருக்காங்க. ஸோ முதல்ல நமக்கு இவர் தான் இப்போ சட்டப்பையில் ரோஜாப்பூ வச்சுருந்தாராம். ஸோ இவர் அதோட இதாக பார்த்து தான் நமக்கு நேரு அவர்களே வச்சதாக இவங்க சொல்கிறாங்க இந்த இதில். ஸோ தெரிஞ்சுக்கலாம் அதையும். ஸோ எப்போதுமே தனது சட்டையில் ரோஜாப்பூவை ஜார்ஜ் வச்சுருந்ததுனால அந்த மக்களால் ரோசாப்பூ துரைன்னு சொல்லி செல்லமாக அழைச்சி வந்தாங்க. ஸோ ரோசாப்பூ துரை அப்படிங்கிறது ஒரு சட்டப்பையில் ரோசாப்பூ வச்சுட்டு இருந்ததுனால அங்கே இருக்கிற மக்களால், மதுரை மக்களால் பார்த்தீங்க அப்படின்னா அன்பா ரோசாப்பூ துரைன்னு சொல்லப்பட்டிருக்காங்க. ஸோ நமக்கு ரோசாப்பூ துரைன்னு சொல்லக்கூடியவர் யார் அப்படின்னா ஜார்ஜ் ஜோசப் தான். ரோசா இப்படி வேணால் நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ ரோசாப்பூ துரைன்னு சொல்கிறவங்க யார் அப்படின்னு சொல்லி நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொல்கிறேன், ரோசா அப்படின்னு. ஸோ ஜார்ஜ் ஜோசப் அவர்கள் ரோசாப்பூ துரைன்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு சட்டப்பையில் ரோசாப்பூ வச்சுக்கிட்டே இருப்பார் அதனால். ஸோ அதுக்கப்புறமா 1918ஆம் ஆண்டில் சிதறி கிடந்த தொழிலாளர்களை ஒன்று திரட்டி அவர்களுக்காக தொழிற்சங்கம் ஏற்படுத்தினார். ஸோ மதுரை தொழிலாளர்கள் சங்கம் 1918 யாரோட சேர்ந்து இவர் நிறுவனார் அப்படின்னா JN ராமநாதனுடன் சேர்ந்து இவர் நிறுவியிருக்கார். ஜார்ஜ் ஜோசப் அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மதுரை மக்கள் மேலே இருந்த அக்கறையினால் மதுரை தொழிலாளர் சங்கம் 1918 நிறுவனார். யார் கூட சேர்ந்து நிறுவனார் அப்படின்னா JN ராமநாதனோட சேர்ந்து நிறுவியிருக்காரு. ஸோ இது இந்தியாவின் முதல் தொழிலாளர் சங்கங்களில் ஒன்றா பார்க்கப்படுறது தான் இந்த மதுரை தொழிலாளர் சங்கம். ஸோ இதுதான் இவரை பற்றின ஒரு விஷயங்கள். அடுத்தது கிலாபத் இயக்கம். ஸோ கிலாபத் இயக்கம் இதுக்கு முன்னாடி நாம் பார்த்துட்டோம். ஸோ கிலாபத் இயக்கம் அப்படிங்கிறது முதல் உலக போருக்கு பின்னாடி துருக்கியோட கலிபா பதவியை மீட்டெடுக்க ஆரம்பிக்கப்பட்ட ஒரு முஸ்லீம் இயக்கம் தான் நமக்கு கிலாபத் இயக்கம். ஸோ ஜாலியன் வாலாபாக் படுகொலையை அடுத்து இந்திய முஸ்லீம் பெரும்பாலான பார்த்தீங்க அப்படின்னா அரசியலில் ஈடுபட தொடங்கிட்டாங்க. ஜாலியன் வாலாபாக் படுகொலையை அடுத்து இந்திய முஸ்லீம்கள் பெரும்பாலான எண்ணிக்கையில் அரசியலில் ஈடுபட தொடங்கிட்டாங்க. ஸோ தமிழ்நாட்டில் 1920 ஸோ நமக்கு தமிழ்நாட்டில் 1920 ஏப்ரல் 17 சென்னை மாநகரில் மௌலானா சௌகத் அலி தலைமையில் கிலாபத் நாள் கொண்டாடப்பட்டது. இது ரொம்ப முக்கியம். ஸோ நான் இது ஹைலைட் பண்ணல, நோட் பண்ணிக்கோங்க. 1920 ஏப்ரல் 17 மௌலானா சௌகத் அலி தலைமையேற்ற ஒரு பொது கூட்டத்துடன் கிலாபத் நாள் கடைபிடிக்கப்பட்டது. ஸோ நமக்கு எப்படி வேணால் கேள்வி இந்த மாதிரி வரலாம். தமிழ்நாட்டில் 1920 ஏப்ரல் 17 சென்னை மாநகரில் மௌலானா சௌகத் அலி தலைமைகளை தான் கிலாபத் நாள் கொண்டாடப்பட்டது. கிலாபத் நாள் எங்கே கொண்டாடப்பட்டது, எப்போ கொண்டாடப்பட்டது அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின்ஸ்க்கு இதுதான் ஆன்சர். ஸோ அது மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் கிலாபத் இயக்கம் நடைபெற முக்கிய மையமாக இருந்த நகரம் வாணியம்பாடி. கிலாபத் நாள் எங்கே கொண்டாடுச்சு? தமிழ்நாட்டில் 1920 ஏப்ரல் 17 சென்னை மாநகரில் மௌலானா சௌகத் அலி தலைமையில் கொண்டாடப்பட்டது. அதுபோலவே தமிழ்நாட்டில் கிலாபத் இயக்கம் நடைபெற முக்கிய மையமாக இருந்த நகரம் வாணியம்பாடி. ஏன்னா அங்கே இஸ்லாமியர்கள் அதிகமாக இருப்பாங்க அப்படிங்கிறதுனால. அடுத்தது ஒத்துழையாமை இயக்கம் காந்தி அவர்களால் தொடங்கப்பட்டது. 1920 செப்டம்பர் மாதம் மகாத்மா காந்தியால் தொடங்கப்பட்டது. நீ போடுற சட்டத்துக்கெல்லாம் ஒத்துக்க முடியாதையா, நீ போட்டுக்கிட்டே போயிட்டே இருப்போம், நான் அதை தலையாட்டிகிட்டே இருக்க முடியுமா அப்படிங்கிறத அகிம்சை வழியில் சொல்கிறவர், அவ்வளோதான். நான் சொல்கிற ஃபோர்ஸில் கூட அவர் சொல்லியிருப்பாரான்னு தெரியல. ஸோ 1920 செப்டம்பர் மாதம் தொடங்கப்பட்டது தான் காந்தி அவர்களால் ஒத்துழையாமை இயக்கம். ஸோ அவரே தான் சௌரி சௌரா சம்பவம் நடந்ததுக்கப்புறம் ஒத்துழையாமை இயக்கத்தை கேன்சல் பண்ணியிருப்பார் அப்படிங்கிறத பார்த்துருப்போம். சௌரி சௌரா சம்பவம் இதுக்கு முன்னாடி பார்த்தோம். 22 காவலர்களை ஸ்டேஷனோட வச்சு கொளுத்திருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி நடந்ததுனால இங்கேப்பா அகிம்சையாக போராட சொன்னால் நீங்கள் பாட்டுக்கு வச்சு கொளுத்து விட்டீங்க, ஸோ ஒத்துழையாமை இயக்கத்தை கேன்சல் பண்ணிடலான்னு அப்போ கேன்சல் பண்ணியிருப்பார். ஸோ அது அங்கே நடந்தது. ஸோ இங்கே தமிழ்நாட்டில் அப்படின்னு பார்க்கும்போது
யார் அப்படின்னா சி ராஜகோபாலாச்சாரி, எஸ் சத்தியமூர்த்தி மற்றும் பெரியார் அவர்கள் தமிழ்நாட்டில் ஒத்துழையாமை இயக்கத்தை முன்னெடுத்த முக்கிய தலைவர்களாக இருந்தாங்க. ஸோ பார்க்கும்போது முஸ்லீம் லீக்கோட சென்னை கிளையை நிறுவிய யாகூப் ஹசன் என்பவரோட ராஜாஜி நெருக்கமாக செயல்பட்டார். ஸோ இங்கே தமிழ்நாட்டில் நடந்த ஒத்துழையாமை இயக்கத்தை தான் பார்க்குறோம். ஸோ நமக்கு ராஜகோபாலாச்சாரி, சத்தியமூர்த்தி, பெரியார் இவர்களாக பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டோட ஒத்துழையாமை இயக்கத்தை முன்னெடுத்து நடத்த முக்கிய தலைவர்களாக இருந்தாங்க. ஸோ அது மட்டும் இல்லை, முஸ்லீம் லீக்கோட சென்னை கிளையை நிறுவிய யாகூப் ஹசன் அவர்களோட ராஜாஜி பார்த்தீங்க அப்படின்னா நெருக்கமாக செயல்பட்டார்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒத்துழையாமை இயக்கத்தின் போது காங்கிரஸ் தொண்டர்கள் அணி உருவாக்கப்பட்டதாகவும் சொல்லியிருக்காங்க. ஒத்துழையாமை இயக்கத்தின் போது தான் காங்கிரஸ் தொண்டர்கள் அணியும் நமக்கு உருவாக்கப்பட்டிருக்கு. அடுத்தது வரிகொடா இயக்கமும் கள்ளுக்கடை மறியல் இயக்கமும். ஸோ வரி கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ ஆரம்பத்துலேருந்தே வரி கொடுக்க மாட்டோன்னு ஒவ்வொருத்தராக சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் தஞ்சாவூரில் விவசாயிகள் நிலவரிகளை செலுத்த மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒத்துழையாமை இயக்கத்தின் ஒரு பகுதியாக நிலவரி கொடுக்க முடியாதுன்னு சொல்லி விவசாயிகள், தஞ்சாவூர் விவசாயிகள் சொல்லிட்டாங்க. ஸோ வரிகொடா இயக்கம் எங்கே? தஞ்சாவூரில் விவசாயிகள் நிலவரிகளை செலுத்த மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஒத்துழையாமை இயக்கத்தோட ஒரு பகுதியாக. ஸோ எதுக்காக? ஆங்கிலேய அரசோட பொருளாதார சுரண்டலை எதிர்த்து தான் நாம் நிலவரி கட்ட மாட்டோம்னு சொல்லிட்டு இருந்தது விவசாயிகள். ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா மக்கள் பார்த்திங்கன்னா அரசு பணிகளை புறக்கணித்தாங்க. ஒத்துழையாமை இயக்கத்தில் வரி கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிறதுல மக்கள் அரசு பணிகளை புறக்கணித்தாங்க. அரசாங்க கட்டுப்பாட்டிலான பள்ளிகள், நீதிமன்றங்கள் இது எல்லாத்தையுமே புறக்கணித்தாங்க. ஸோ 1921 பார்த்தீங்க அப்படின்னா நவம்பரில் சட்ட மறுப்பு இயக்கம் தொடங்குவது அப்படின்னு முடிவு பண்ணாங்க. 1921 நவம்பரில் தான் சட்ட மறுப்பு இயக்கம்னு தொடங்குறதுக்கு முடிவு செய்யப்பட்டது. அப்போது 1922 ஜனவரி 13 வேல்ஸ் இளவரசோட வருகையும் இவங்க புறக்கணிச்சிட்டாங்க. இவங்க ஆல்ரெடி பார்த்திங்கன்னா அரசு பணிகளை புறக்கணித்தாங்க, அரசாங்க கட்டுப்பாட்டில் இருந்த பள்ளிகளை புறக்கணித்தாங்க. அப்போ இது மட்டும் என்ன, 1922 ஜனவரி 13 வேல்ஸ் இளவரசரோட வருகையும் இவங்க புறக்கணிச்சிட்டாங்க. ஸோ 1925 ஜூன் மாதத்தில் கேரளம் வைக்கம் ஆலய நுழைவு போராட்டம் ஒன்று நடத்தப்பட்டது. 1925 நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஜூன் மாதத்தில் கேரளம் வைக்கம் ஆலயம் நுழைவு போராட்டம் ஒன்று நடத்தப்பட்டிருக்கு. ஸோ இதுதான் நமக்கு வரிகொடா இயக்கத்தும் கள்ளுக்கடை மறியல் இயக்கமும். ஸோ அதை பற்றி பார்க்குறது. அடுத்தது சுயராஜ்ய கட்சியினருக்கும் நீதி கட்சியினருக்கும் இடையே போட்டி நடந்துச்சு. ஸோ 1922 சௌரி சௌரா சம்பவத்துக்கு பின்னாடி ஒத்துழையாமை இயக்கம் கைவிடப்பட்டுச்சு. அதனால் நமக்கு இங்கே காங்கிரஸில் 2 பாகுபாடு வந்துருச்சு. மாற்றத்தை விரும்புவோர், மாற்றத்தை விரும்பாதவோர். இதெல்லாம் நமக்கு போன பாடத்திலேயே பார்த்துருப்போம். ஸோ இது அப்படியே லைட்டாக பார்த்துடலாம். ஸோ சௌரி சௌரா சம்பவத்துக்கு அப்புறமா ஒத்துழையாமை இயக்கம் கைவிட்டதுனால கட்சி காங்கிரஸ் இரு பாகுபாடுகளாக பிரிஞ்சிருச்சு. மாற்றத்தை விரும்புவோர் ஒன்று, மாற்றத்தை விரும்பாதவர் ஒன்று. அதனால் நீதி கட்சி ஒன்று, சுயராஜ்ய கட்சி ஒன்று வந்துருச்சு. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா மாற்றத்தை விரும்புவோர் என்ன சொல்லியிருப்பாங்க? சட்டமன்றத்துக்குள்ளே சென்று அரசியல் மாற்றத்தை கொண்டு வரணும்னு சொல்லியிருப்பாங்க மாற்றத்தை விரும்புகிறவங்க. மாற்றத்தை விரும்பாதவங்க காந்தியடிகள் மாதிரி ஆங்கிலேயருடன் ஒத்துழைப்பு வேண்டாம் என சட்டமன்றங்களை புறக்கணிக்க விரும்பினர். ஸோ அங்கே போயெல்லாம் எதுவும் பண்ண வேண்டாம், இங்கேருந்தே நம்ம பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது மாற்றத்தை விரும்பாதவர் பண்ணது. ஸோ மாற்றத்தை விரும்பாதோர் அப்படிங்கிறது தலைமையில் பார்த்தீங்க அப்படின்னா சி ராஜகோபாலாச்சாரி. ஸோ ராஜாஜி அவர்கள் தான், அவரோட முழு பெயர் தான் ராஜகோபாலாச்சாரி, நமக்கு தெரியும். ஸோ இவருக்கு ஆதரவு தந்தது இந்த மாற்றத்தை விரும்பாதோர் அப்படிங்கிற ராஜாஜி அவர்களுக்கு தலைமையில் ஆதரவு கொடுத்தவங்க கஸ்தூரி ரங்கர் ப்ளஸ் எம்ஏ அன்சாரி. ஸோ கஸ்தூரி ரங்கர், எம்ஏ அன்சாரி பார்த்தீங்கன்னா மாற்றத்தை விரும்பாத தலைவராக இருந்த ராஜகோபாலாச்சாரி அவர்களுக்கு ஆதரவு கொடுத்தவங்க. சட்டமன்றங்களில் பங்கேற்கிறது தவறு, போராட்ட வழியை சுதந்திரம் பெறத்துக்கு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்கிறது தான் மாற்றத்தை விரும்பாதவங்க. ஸோ மாற்றத்தை விரும்புவோர் தான் சுயராஜ்ய கட்சி. ஸோ அந்த தலைமை பார்த்திங்கன்னா சித்தரஞ்சன் தாஸ், மோத்திலால் நேரு இவங்கெல்லாம் சுயராஜ்ய கட்சி மாற்றத்தை விரும்பினவங்க. அங்கே போய் உள்ளே போய் எல்லாத்தையும் பார்க்கலாமா அப்படின்னு. ஸோ அவங்களோட கட்சி பேர் நமக்கு ஸ்வராஜ் பார்ட்டின்னு சொல்லுவோம். எப்போ உருவாக்கப்பட்டது அப்படின்னா 1923 உருவாக்கப்பட்டது. ஸ்வராஜ் பார்ட்டி எப்போ உருவாக்கப்பட்டுச்சு? மாற்றத்தை விரும்புகிறவங்க 1923 உருவாக்கப்பட்டது. சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு ஆங்கிலேய அரசை சட்டம் வழியாக எதிர்க்கிறது, மக்களோட கோரிக்கைகளுக்காக, நலக்கோரிக்கைகளை முன்வைக்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த மாற்றத்தை விரும்புவோரோட சுயராஜ்ய கட்சி. அதோட தலைமை யாருன்னா நமக்கு சித்தரஞ்சன் தாஸும் மோத்திலால் நேரு அவர்கள் தான்.
ஸோ தமிழ்நாட்டில் சுயராஜ்ய கட்சி அதோட முக்கிய தலைவர்கள் ரொம்ப முக்கியம். ஸோ இது நேஷ்னல் லெவலில் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். இப்போது தமிழ்நாட்டில் பார்க்கும்போது முக்கிய தலைவர்கள் எஸ் சீனிவாசனார், எஸ் சத்யமூர்த்தி. தமிழ்நாட்டின் சுயராஜ்ய கட்சியோட முக்கிய தலைவர்கள் இவங்க 2 பேர் தான். ஸோ நீதி கட்சியை எதிர்த்து தேர்தலில் பங்கேற்றாங்க சுயராஜ்ய கட்சி. ஸோ தமிழ்நாட்டில் சுயராஜ்ய கட்சியோட முக்கிய தலைவர்கள் நமக்கு சீனிவாசனார், சத்யமூர்த்தி. ஸோ அவங்க நீதி கட்சியை எதிர்த்து தேர்தலில் பங்கேற்றாங்க. நீதி கட்சி ஆங்கிலேய ஆதரவுடன் இயங்கிய முதலாவது பாராளுமன்ற கட்சி. ஸோ நீதி கட்சி நமக்கு என்ன, ஆங்கிலேய ஆதரவுடன் இயங்கிய முதலாவது பாராளுமன்ற கட்சின்னு சொல்லுவோம். அடுத்தது சுப்பராயன் அமைச்சரவை. ஸோ இவர் தான் அவர் சுப்பராயன். ஸோ இவரை பற்றி பார்க்கணும் அப்படின்னா 1926 மாகாண தேர்தல் ஒன்று நடந்தது. 1926 மாகாண தேர்தல். இவரோட அமைச்சரவை நமக்கு 1926 to 30 வரைக்கான காலகட்டத்தில் நடந்தது தான். ஸோ 1926 மாகாண தேர்தல் பார்த்திங்க அப்படின்னா சுயராஜ்ய கட்சி பெரும்பாலான இடங்களில் வெற்றி பெற்றுச்சு. சுயராஜ்ய கட்சி யார், நமக்கு மோத்திலால் நேரு அவர்கள்லாம் இருக்காங்க இல்லையா. ஸோ அவங்க உருவாக்குனது தான் இந்த சுயராஜ்ய கட்சி, ஸ்வராஜ் பார்ட்டி. ஸோ அது பெரும்பாலான இடங்களில் வெற்றி பெற்றுச்சு. ஸோ 1926 மாகாண தேர்தலில். ஆனால் காங்கிரஸோட கொள்கைன்னு ஒன்று இருக்கு இல்லையா, ஆட்சியில் பங்கேற்காமல் புறக்கணிக்கிறது. ஸோ காந்தியடிகளுக்கு அது விருப்பம் இல்லை. அதனால் காங்கிரஸோட கொள்கையில் ஆட்சியில் பங்கேற்காமல் புறக்கணிக்கிறது அப்படிங்கிறது. ஸோ அதன் மூலயமா நம்ம வெற்றி பெற்றிருந்தாலும் பார்த்திங்கன்னா அவங்க அமைச்சரவையில் சேர மறுத்துட்டாங்க. சுயராஜ்ய கட்சி 1926 மாகாண தேர்தலில் பெரும்பாலான இடங்களில் வெற்றி பெற்றுட்டாங்க. வெற்றி பெற்று இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா காங்கிரஸோட கொள்கை ஒன்று இருக்குது, ஆங்கிலேயர்களோட ஒத்து போகாதது. ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா அதன் மூலயமா அவங்க வெற்றி பெற்றிருந்தாலும் அமைச்சரவையில் சேர மறுத்துட்டாங்க. ஸோ ஆனால் நம்ம பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் ஒரு இது வேணால் பண்ணுறோம், சுயேட்சையாக யாராவது நிற்கிறாங்களான்னு பாருங்கள், அவங்கள வேணால் எங்கள் சார்பாக ஆதரவு கொடுத்து முதலமைச்சராக நியமிக்கிறோம், பட் நாங்கள் உள்ளே வரலன்னு சொல்லிட்டாங்க. பெரும்பாலான இடங்களில் வெற்றி பெற்றதுனாலையும் அவங்க காங்கிரஸோட கொள்கை பார்த்திங்கன்னா ஆங்கிலேயர்களை புறக்கணிக்கிறதுனாலையும் இவங்க பார்த்தீங்க அப்படின்னா தனியாக சுயேட்சையாக இருந்த வேட்பாளரான பி சுப்பராயன் இவரை பார்த்தீங்க அப்படின்னா சப்போர்ட் பண்ணாங்க. சுயராஜ்ய கட்சியோட ஆதரவோட முதலமைச்சராக பார்த்தீங்க அப்படின்னா பி சுப்பராயன் நியமிக்கப்பட்டார். அவர் சுயேட்சை வேட்பாளர், சுயராஜ்ய கட்சி கிடையாது. சுயேட்சையாக நின்று ஜெயிச்சதில் காங்கிரஸ் சுயராஜ்ய கட்சியோட ஆதரவோடு பார்த்தீங்க அப்படின்னா அவர் முதலமைச்சராக நியமிக்கப்பட்டிருக்காரு. ஸோ இதனால் முதல் முறையாக ஒருவருக்கு பெரும்பான்மை இல்லாமலையும் பிற கட்சியினோட ஆதரவோட அமைச்சரவை அமைக்கப்பட்டதாக பார்க்கப்படுது இந்த சுப்பராயன் அவர்கள். ஸோ சுப்பராயனோட அமைச்சரவை 1926 30 வரைக்கும் இருந்துச்சு. அடுத்தது 30க்கு அப்புறமா ஒரு தேர்தல் வந்துச்சு. இதில் சுயராஜ்ய கட்சி போட்டியிலே விலகிட்டாங்க. இல்லை, இது நீதி கட்சிக்கும் சுயராஜ்ய கட்சிக்கும் நடந்த போட்டி. ஸோ சுயராஜ்ய கட்சி பார்த்தீங்க அப்படின்னா போட்டியிலே அது கலந்துக்கல. 1930 கலந்துக்கல, 26 கலந்துக்கிட்டாங்க. அப்பையும் சுப்பராயன் அவர்களை ஆதரவு கொடுத்து முதலமைச்சர் ஆக்கிட்டாங்க. அவர் சுயேட்சை கட்சி சேர்ந்தவர். ஸோ அதுக்கப்புறமா 30 ஒரு தேர்தல் நடந்தது. 26 to 30, 30க்கு ஒரு தேர்தல் நடந்துச்சு. ஸோ 30 பார்த்தீங்கன்னா சுயராஜ்ய கட்சி போட்டியிலே இல்லை, விலகிட்டாங்க. ஸோ இதனால் ஆட்டோமேட்டிக்காக நீதி கட்சி பார்த்திங்கன்னா எளிதாக வெற்றி பெற்று ஆட்சி அமைச்சிட்டாங்க. ஸோ நீதி கட்சி 1930 37 வரைக்கும் அவங்க ஆட்சியை தொடர்ந்தாங்க. இதுதான் நமக்கு இவங்க சுப்பராயர் அமைச்சரவையும் நீதி கட்சியும் சுயராஜ்ய கட்சியும் போட்டி போட்டுக்கிட்டதுக்கான விஷயங்கள். வழக்கம் போல் சைமன் குழுவை புறக்கணிக்கிறது. ஸோ சைமன் குழுவை புறக்கணிக்கிறது 1927 சைமன் ஆணையம் உருவாக்கப்பட்டுச்சு. ஸோ சைமன் ஆணையம் எப்போ உருவாக்கப்பட்டுச்சு? 1927. ஸோ சைமன் ஆணையத்துக்கு இன்னொரு பேர் இருக்குதுன்னு நம்ம பார்த்துருப்போம், இந்திய சட்டப்பூர்வ ஆணையம்னு சொல்லுவோம் அதைய. சைமன் குழுவோட மற்றொரு பெயர் என்ன நமக்கு? இந்திய சட்டப்பூர்வ ஆணையம். ஸோ 1919 ஆண்டு மாண்டேகு செம்ஸ்ஃபோர்ட் சீர்திருத்தங்கள் அமைக்கப்பட்டன. ஸோ இந்த சைமன் ஆணையம் உள்ள வரதுக்கான காரணம் நம்ம ஒரு கோரிக்கைகள் வச்சுருப்போம் இல்லையா, அதனால தான் சைமன் ஆணையம் அந்த கோரிக்கைகளை பற்றி அலசி விலாசி நம்ம என்ன பண்ணலான்னு சொல்கிறதுக்காக வந்திருப்பாங்க. ஸோ நம்மளோட கோரிக்கைகளை நாம் ஆல்ரெடி வச்சுருப்போம். அதுக்காக தான் இந்த ஆணையமே உருவாக்கப்பட்டது. 1927 சைமன் ஆணையம் உருவாக்கப்பட்டது. ஸோ நமக்கு 1919 ஆண்டில் மாண்டேகு செம்ஸ்ஃபோர்ட் சீர்திருத்தங்கள் ஒன்று அமலாக்கப்பட்டுச்சு.
நம்ம ஆல்ரெடி இதை பார்த்தோம். இப்போ தான் பார்த்துட்டு வந்தோம். ஸோ 1919ஆம் ஆண்டில் மாண்டேகு செம்ஸ்ஃபோர்ட் சீர்திருத்தங்கள் வந்து அமலாக்கத்துக்கு வந்துச்சு. ஸோ இதனோட செயல்பாடுகளை மதிப்பீடு செய்து புதிய சீர்திருத்தங்களை பரிந்துரை செய்கிறதுக்காக நாம் வச்சோம் இல்லையா ஒரு கோரிக்கையை, அந்த செயல்பாடுகளை மதிப்பீடு செஞ்சு புதிய சீர்திருத்தங்களை பரிந்துரை செய்கிறதுக்காக தான் இந்த சைமன் குழு பார்த்திங்கன்னா 1927 சர் ஜான் சைமன் தலைமையில் அமைக்கப்பட்டது. சைமன் ஆணையம் பார்த்திங்க அப்படின்னா 1927 சர் ஜான் சைமன் தலைமையில் ஆணையம் வந்து அமைக்கப்பட்டுச்சு. ஸோ நமக்கு தமிழ்நாட்டில் எப்போ இவங்க உள்ளே பூந்தாங்க அப்படின்னா 1929 பிப்ரவரி 18 தான் சைமன் குழு சென்னைக்கு வருகை தந்தது. 1927 ஆணையம் அமைக்கப்பட்டிருக்கு. நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே வந்தது தான் நமக்கு இப்போ பார்க்குறோம். ஸோ 1929 பிப்ரவரி 18 உள்ளே வந்திருக்காங்க. சைமன் குழு சென்னைக்கு வருகை தந்த ஆண்டு எது நமக்கு? 1929 பிப்ரவரி 18. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா அந்த சைமன் குழு நமக்கு தெரியும், அதில் நம்ம இந்தியர்கள் யாருமே கிடையாது அப்படிங்கிறது. ஏன் அவங்க சொன்னது உங்களுக்கு அந்தளவுக்கு எல்லாம் எழுத்தறிவு இருக்கா, படிப்பறிவு இருக்கா, நீங்கள் எல்லாம் செஞ்சு கிழிச்சிருவீங்களா அப்படிங்கிறதுனால. ஸோ அதுக்காக தான் நம்ம மோத்திலால் நேரு ஒரு அறிக்கையை கொடுத்துருப்பாரு. ஸோ அதெல்லாம் நம்ம போன பாடத்தில் பார்த்தது. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 7 உறுப்பினர்களுமே ஆங்கிலேயர்களாக இருந்தாங்க. எந்த இந்தியரும் சேர்க்கப்படலை. அதனால் நமக்கு நேஷ்னல் ஃபுல்லாக வந்து கோ பேக் சைமன் அப்படின்னு சொல்லியிருப்போம். சைமனே வெளியே போ அப்படின்னு சொல்லியிருப்போம். ஸோ அது அங்கே மட்டும் நேஷ்னல் லெவலுங்கும் போது நமக்கு தமிழ்நாட்டிலையும் அதுக்கு எதிர்ப்பு நடந்தது. ஸோ இதனால் சைமன் ஆணையக்குழுக்கு தேசிய அளவில் எதிர்ப்பு நடந்தது. ஸோ சைமன் கோ பேக் அப்படிங்கிற கூச்சல் எழுந்துச்சு. ஸோ தமிழ்நாட்டில் சைமன் கோ பேக் யார் தலைமையில் அப்படின்னா எஸ் சத்தியமூர்த்தி தலைமையில் சைமன் குழுவுக்கு எதிர்ப்பு பிரச்சார குழு அமைக்கப்பட்டது. ஸோ தமிழ்நாட்டில் நமக்கு யார் எதிர்ப்பு தெரிவித்தாங்க சைமன் குழுவுக்கு? தமிழ்நாட்டுக்குள்ளே 1929 பிப்ரவரி 18 வந்தது. நம்ம எதிர்ப்பு தெரிவித்தது யார் அப்படின்னா எஸ் சத்தியமூர்த்தி. ஸோ சத்தியமூர்த்தி அவர்கள் தான் வந்து அது அந்த சைடு இருக்கும். ஸோ நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணி நீல் சிலையை பார்த்துடலாம். ஸோ அப்படியே அவங்க சத்தியமூர்த்தி அவர்கள் தான் வந்து இந்த சைமன் குழுவை எதிர்த்திருப்பார். ஸோ கருப்பு கொடி காட்டும் போராட்டமெல்லாம் இவங்களுக்கு நடந்தது. ஸோ இந்த தமிழ்நாட்டில் மாணவர்கள், பணியாளர்கள், தொழிலாளர்கள் எல்லாரும் பங்கேற்று தான் இந்த சைமனே வெளியே போ அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அடுத்தது 1937 நீல் சிலை அகற்றப்பட்டது. நீல் ஸோ ஒரு மோசமான ஆள். ஸோ அவரோட சிலையை வந்து அகற்றணும்னு சொல்லி போராட்டம் பண்ணாங்க நம்ம தமிழகத்தில் மக்கள். ஸோ எப்போ நீக்கப்பட்டது அந்த சிலை அப்படின்னா 1937 தான் நீக்கப்பட்டது. ஸோ போராட்டம் எப்போ தொடங்குச்சு? 1927 தான் நீல் சிலை அகற்றும் போராட்டம் தொடங்குச்சு. இவர் பேர் என்ன? ஜேம்ஸ் நீல். ஸோ எதுக்காக அப்படின்னா 1857 கான்பூர் எழுச்சிக்கு பதிலடி கொடுத்தாரு. ஸோ நம்ம இந்தியர்களால் ஆங்கிலேய பெண்களும் குழந்தைகளும் கொல்லப்பட்டாங்க அப்படிங்கிறதுக்காக இவர் ஒரு ரிவெஞ்ச் எடுத்தது தான் 1857 கான்பூர் எழுச்சிக்கு பதிலடி கொடுத்தாரு. ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கான அதில் பார்த்தீங்க நாம் இந்தியர்களால் அவங்க ஆங்கிலேய பெண்களும் குழந்தைகளும் இழந்ததுக்காக 1857 கான்பூர் எழுச்சி ஒன்று இவர் பதிலடி கொடுத்தாரு. ஸோ அதுக்கப்புறமா இவர் இறந்துட்டார். ஸோ இவர் இறந்த இந்த தியாகிக்கு பார்த்தீங்க அப்படின்னா அப்போது பிரிட்டிஷு சென்னை மவுண்ட் ரோடில் ஒரு சிலை நிறுவனாங்க. ஸோ அவரை பார்க்கும்போதெல்லாம் நம்ம மக்களுக்கு கோபம் வரும். இவனால் தானே நம்ம இவங்களெல்லாம் இழந்தோம் அப்படின்னு சொல்லி கோபம் வரும். ஸோ அந்த கோபத்தோட வெளிப்பாடு தான் அந்த சிலையை தூக்குங்கடா அப்படின்னு சொல்லி நம்ம போராட்டம் பண்ணது. ஸோ அவரோட இறந்த பின்னாடி பிரிட்டிஷ் பார்த்திங்க அப்படின்னா அவரோட அருமை பெருமையெல்லாம் பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சென்னை மவுண்ட் ரோடில் சிலை வச்சது. நமக்கு அந்த சிலையை பார்க்கும்போதெல்லாம் பற்றிக்கிட்டு எரியுது. ஸோ அதனால் பார்த்திங்க அப்படின்னா அந்த சிலையை அகற்றிடுங்க அப்படின்னு சொல்லி போராட்டம் பண்ணோம். ஸோ அந்த போராட்டம் சென்னையில் யார் தலைமையில் நடந்தது அப்படின்னா அந்த போராட்டம் யார் தலைமையில் நடந்தது அப்படின்னா எஸ்என் சோமயாஜிலு. யார் தலைமையில் இந்த நீல் சிலை அகற்றும் போராட்டம் நடந்தது நமக்கு மக்கள் மத்தியில்? எஸ்என் சோமயாஜிலு. இவர் வந்து திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்தவர். இந்த சிலையை அகற்றுங்க அப்படின்னு சொல்லி மக்களோடு சேர்ந்து போராட்டம் பண்ணார். சென்னை மவுண்ட் ரோடு இருக்கிற சிலையை தூக்கிட்டு போங்கடா அப்படின்னு. ஸோ அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அப்போது 1927 ஆரம்பிக்கப்பட்டு சண்டை போட்டிருந்தாலும் போராட்டம் பண்ணியிருந்தாலும் நமக்கு 1937 பார்த்தீங்க அப்படின்னா ராஜாஜி தலைமையில் காங்கிரஸ் ஆட்சி தமிழகத்தில் அமைஞ்சதுக்கு அப்புறமா தான் இந்த ஜேம்ஸ் நீல் சிலை அகற்றப்பட்டது. ஸோ 1927 சண்டை போட்டு 1937 நம்ம ராஜாஜி தலைமையில் காங்கிரஸ் ஆட்சி தமிழகத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் நீக்கினாங்க. தூக்கிட்டு போயா அப்படின்னு. ஸோ தூக்கிட்டு போய் எங்கே போட்டாங்கன்னா சென்னை அருங்காட்சிக்கு மாற்றப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் நீல் சிலை அகற்றும் போராட்டம்.
அடுத்தது சட்ட மறுப்பு இயக்கம் பூரண சுயராஜ்யத்தை நோக்கி. ஸோ சட்ட மறுப்பு இயக்கம் நமக்கு பூரண சுயராஜ்யத்தை நோக்கி. ஸோ 1927 இந்திய தேசிய காங்கிரஸ் சென்னை மாநாட்டில் இனிமேல் முழுமையான சுதந்திரமே இலக்காகும்னு சொல்லி தீர்மானம் எடுத்தாங்க. சட்ட மறுப்பு இயக்கத்தில் முதல்ல பார்க்குறது பூரண சுயராஜ்யத்தை நோக்கி, சிவில் டிசோபீடியன்ஸ் மூமெண்ட் சட்ட மறுப்பு இயக்கம்னா. ஸோ அதில் நாம் முதல்ல பார்க்குறது பூரண சுயராஜ்யத்தை நோக்கி. ஸோ 1927 இந்திய தேசிய காங்கிரஸ் பார்த்திங்கன்னா சென்னை மாநாட்டில் நடந்தது. ஸோ அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 1927 இந்திய தேசிய காங்கிரஸ் சென்னை மாநாட்டில் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இனிமேல் முழுமையான சுதந்திரமே இலக்கு அப்படின்னு தீர்மானம் எடுத்தாங்க. ஸோ நமக்கு அங்கே தான் தீர்மானம் எடுக்கப்பட்டது. அடுத்தது 1929 லாகூர் மாநாடு. ஸோ 1927 சென்னை மாநாடு. அங்கே தீர்மானம் எடுக்கிறாங்க, கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ் அப்படிங்கிறது தான் நம்மளோட எய்ம் அப்படின்னு தீர்மானம் அங்கே தான் எடுக்கிறாங்க. ஸோ 1929 லாகூர் மாநாட்டில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. ஸோ எப்படி வேணால் கொஸ்டின் கேட்கலாம், எந்த மாநாட்டில் தீர்மானம் எடுத்தாங்க, எந்த மாநாட்டில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது, ஸோ எப்போ அதை கொண்டாடினாங்க, அதாவது பூரண சுதந்திர தினம் அப்படிங்கிறது எப்போ கொண்டாடினாங்க அப்படிங்கிறத எப்படி வேணால் கொஸ்டினாக கேட்பாங்க. அதனால தான் நான் இதை இவ்வளோ தூரம் இதாக சொல்கிறேன். ஸோ நமக்கு 1927 இந்திய தேசிய காங்கிரஸோட சென்னை மாநாட்டில் தான் கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ் அப்படிங்கிறது தான் எய்ம் அப்படிங்கிறத தீர்மானம் எடுத்தாங்க. அதே போல் 1929 ஸோ 1929 லாகூர் மாநாட்டில் தான் ஜவஹர்லால் நேரு தலைமையில் கூடிய காங்கிரஸ் மாநாடு பூரண சுயராஜ்யம் தான் இலக்கு அப்படிங்கிற தீர்மானத்தை நிறைவேற்றினாங்க. அதுபோலவே நமக்கு 1930 ஜனவரி 26 ஸோ ராவி நதிக்கரையில் ஜவஹர்லால் நேரு பார்த்தீங்க அப்படின்னா தேசிய கொடியை ஏற்றி வச்சு சுதந்திரத்தை அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார். ஸோ சுதந்திரத்தை அதிகாரப்பூர்வமாக நேரு அறிவித்த இடம் நமக்கு எது? ராவி நதிக்கரை. ஸோ எப்போ? 1930 ஜனவரி 26. ஸோ பூரண சுதந்திர தினம் அப்படிங்கிறது 1930 ஜனவரி 26 கொண்டாடப்பட்டது. ஸோ இந்த தேதி தான் பின்னால் இந்திய குடியரசு தினமாக கொண்டாடப்பட தொடங்கியது 1950 ஆண்டிலிருந்து. ஸோ அடுத்தது வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகம். நமக்கு காந்தியடிகளோட உப்பு சத்தியாகிரகம் தெரியும், தண்டி யாத்திரை அது. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் அது யார் எடுத்து நடத்தினது, எங்கே நடத்துது அப்படிங்கிறத இங்கே பார்க்குறோம். ஸோ வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகம், மகாத்மா காந்தி உப்பு சட்டத்தை மீறும் போராட்டத்தை தொடங்கினார் தண்டி யாத்திரையில். எப்போது? 1930 மார்ச் 12 தண்டியில் தொடங்கினார். ஸோ தண்டியில் தான் அது முடிக்கப்பட்டது. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா தமிழகத்தில் இந்த இயக்கத்தை ராஜகோபாலாச்சாரி, ராஜாஜின்னு சொல்லப்படக்கூடிய ராஜகோபாலாச்சாரி அவர்கள் தான் வழி நடத்தினாங்க இங்கே வேதாரண்யத்தில். ஸோ தொடங்கிய தேதி ரொம்ப முக்கியம், 1930 ஏப்ரல் 13. ஸோ நமக்கு தண்டி யாத்திரை காந்தி அவர்கள் 1930 மார்ச் 12. அதுவே நமக்கு தமிழகத்தில் இந்த இயக்கத்தை ராஜாஜி அவர்கள் தொடங்கிய தேதி 1930 ஏப்ரல் 13. தொடங்கிய இடம் திருச்சிராப்பள்ளின்னு சொல்லக்கூடிய திருச்சி. அதுவே முடிஞ்சது பார்த்திங்கன்னா அதே ஆண்டு 1930. வருஷமெல்லாம் ஒன்று தான், மாதத்தில் தேதி தான் ஒரு வாரம், அவ்வளோதான், ஒரு வாரம் 10 நாள் அந்த மாதிரி. ஏப்ரல் 13 தொடங்கப்பட்டு ஏப்ரல் 28 முடிஞ்சிருக்கு. ஸோ ஏப்ரல் 13 தொடங்கப்பட்டது, அதே மாதத்தில் ஏப்ரல் 28 முடிஞ்சிருக்கு. வருஷம் ஏப்ரல் 30 தான். ஸோ முடிந்த இடம் அப்படிங்கிறது நமக்கு வேதாரண்யம், தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வேதாரண்யத்தில் முடிஞ்சது. ஸோ மொத்த தொண்டர்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 100 பேரை தேர்ந்தெடுத்து கூட்டிகிட்டு போகிறாரு. 1000 பேர் கலந்துக்கிறதுக்காக முன் வந்தவங்கள ஒரு 100 பேரை தேர்ந்தெடுத்து ராஜாஜி அவர்கள் அழைச்சிட்டு போகிறாரு. ஸோ ராஜாஜி தலைமையில் 12 பேர் உப்பு சட்டத்தை மீறி உப்பு அள்ளிட்டாங்க. ராஜாஜி தலைமையில் எத்தனை பேர் உப்பு சட்டத்தை மீறினாங்க அப்படின்னா 12 பேர். ஸோ இதில் ராஜாஜி உட்பட முக்கிய தலைவர்கள் எல்லாம் கைது செய்யப்பட்டாங்க. ஸோ போகும்போது நமக்கு நாமக்கல் கவிஞர் இருக்கார் இல்லையா, ஸோ அவரோட பாடல், தேசிய பாடல் பார்த்தீங்க அப்படின்னா கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தமென்று வருகுது, சத்தியத்தின் நித்தியத்தை நம்பும் யாரும் சேருவீர் அப்படிங்கிற பாடலை பாடிக்கிட்டே பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேதாரண்யத்துக்கு போயிருப்பாங்க. ஸோ உடன் கலந்து கொண்ட தலைவர்கள் நமக்கு TSS ராஜன்,
ருக்மணி லட்சுமிபதி. ஸோ இவங்க தான் முதல் பெண் சத்தியாகிரகின்னு பார்க்கப்படுது. ஸோ ருக்மணி லட்சுமிபதி நமக்கு யார்? உப்பு சத்தியாகிரகத்தில் வேதாரண்யத்தில் கலந்து கொண்டவங்க. அது மட்டும் இல்லாமல் முதல் பெண் சத்தியாகிரகியாகவும் இவங்க பார்க்கப்படுறாங்க. அதுபோலவே நமக்கு கலந்து கொண்ட தலைவர்களில் சர்தார் வேதரத்தினம், சாமிநாதர், சந்தானம் இவங்க எல்லாமே இதில் கலந்துக்கிட்டவங்க. ஸோ நமக்கு தமிழக மாவட்டங்களில் பரவலான போராட்டங்கள், ஸோ எங்கெங்கே இதெல்லாம் நடந்தது இந்த உப்பு சத்தியாகிரகம், மற்ற இடங்களில் எங்கே நடந்ததுன்னா சென்னையில் டி பிரகாசம், கே நாகேஸ்வர ராவ் தலைமையில் சத்தியாகிரகிகள் சென்னைக்கு அருகில் உள்ள உதயவனத்தில் முகாம் அமைச்சாங்க. ஸோ சென்னைக்கு அருகில் உள்ள உதயவனத்தில் முகாம் அமைச்சவங்க யார் அப்படின்னா டி பிரகாசம், கே நாகேஸ்வர ராவ். ஸோ தமிழக மாவட்டங்களில் பரவலாக நடந்த போராட்டம் உப்பு சத்தியாகிரகம். சென்னை உப்பு சத்தியாகிரகம்னு சொல்லுவோம். ஸோ டி பிரகாசமும் கே நாகேஸ்வர ராவ் தலைமையிலும் சத்தியாகிரகிகள் சென்னைக்கு அருகில் உள்ள உதயவனத்தில் முகாம் அமைச்சாங்க. ஸோ இது ரொம்ப முக்கியம். சென்னைக்கு அருகில் உள்ள உதயவனத்தில் முகாம் அமைக்கப்பட்டது இடமும் முக்கியம், யார் அமைச்சாங்க அப்படிங்கிறதும் முக்கியம், யார் தலைமையில் நடந்தது அப்படிங்கிறது. ஸோ காவல்துறையால் இருவரும் கைது செய்யப்பட்டார்கள். ஸோ அது போலவே நமக்கு 1930 ஏப்ரல் 27 திருநெல்வேலியில் காவல்துறை பார்த்திங்கன்னா காவல்துறைக்கும் பொதுமக்களுக்கும் ஒரு 3 மணி நேரம் மோதல் நடந்தது. ஸோ அதில் 3 பேர் உயிரிழந்துட்டாங்க. இதுவே நமக்கு உப்பு சத்தியாகிரகத்தில் தமிழகத்தில் பரவலாக நடந்ததில் ஒன்று. திருநெல்வேலி காவல்துறையினால் பொதுமக்களுக்கும் மோதல் ஏற்பட்டு 3 மணி நேரம் இடைவெளியில் 3 மணி நேரம் போராட்டம் நடந்து 3 பேர் உயிரிழந்துட்டாங்க 1930 ஏப்ரல் 27. ஸோ அதே மாதிரி நமக்கு ராமேஸ்வரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ருக்மணி லட்சுமிபதி தலைமையில் பெண்கள் உப்பு சத்தியாகிரகம் நடத்த முயன்றனர். ஸோ அதனால் கைது செய்யப்பட்டாங்க. ஸோ உப்பு சட்டத்தை மீறியதற்காக அபராதம் செலுத்திய முதல் பெண் அவர்களும் ருக்மணி லட்சுமிபதி தான். ஸோ ருக்மணி லட்சுமிபதியை இதுக்கு முன்னாடி நம்ம என்னென்னு சொல்லியிருப்போம், முதல் பெண் சத்தியாகிரகின்னு சொல்லியிருப்போம். அவங்க தான் பார்த்தீங்க அப்படின்னா உப்பு சட்டத்தை மீறியதற்காக அபராதம் செலுத்திய முதல் பெண்ணாகவும் பார்க்கப்படுறாங்க. ஸோ ராமேஸ்வரத்தில் அவங்களோட தலைமையில் நடந்தது. அடுத்தது பாசியம். அவர் ஆர்யா அப்படின்னு சொல்லக்கூடியவங்க பாசியம். ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா பாசியம் பார்த்தீங்கன்னா 1932 ஸோ 1932 ஜனவரி 26 ஆர்யா என அழைக்கப்பட்ட பாஷ்யம் சென்னை புனித ஜார்ஜ் கோட்டையோட உச்சியில் தேசிய கொடியை ஏற்றினார். ஸோ இது பெரிய தீவிர தேசப்பற்று நிகழ்வாக குறிப்பிடப்பட்டு பார்க்கப்படுற ஒரு விஷயம். ஸோ பாசியம் ஆர்யா அவர்கள் என்ன பண்ணாங்க, 1932 ஜனவரி 26 சென்னை புனித ஜார்ஜ் கோட்டையின் உச்சியில் தேசிய கொடியை ஏற்றினார். ஸோ இந்த நிகழ்வெல்லாம் நமக்கு தமிழ்நாட்டில் உப்பு சத்தியாகிரகத்தில் நடக்கும்போது நடந்த நிகழ்வுகள். ஆர்யா எப்போ ஏற்றினார் அப்படின்னா நம்ம ஆர்யானா இவர் பாஸ் என்கிற பாஸ்கரன் ஆர்யா இல்லை, இவர் பாஷ்யம் ஆர்யா. ஸோ பாஷ்யம் ஆர்யா பார்த்திங்கன்னா 1932 ஜனவரி 26 புனித ஜார்ஜ் கோட்டையோட உச்சியில் தேசிய கொடியை ஏற்றினார். ஸோ அவரோட எதிர்ப்பு அது. அடுத்தது நம்ம திருப்பூர் குமரன், கொடிகாத்த குமரன்னு சொல்லுவோம். அவர் எவ்வளோ அடி அடித்தாலும் அவர் பார்த்திங்கன்னா அந்த அவர் உயிரே விட்டுட்டாலும் அந்த கொடி வந்து அவர் கையில் பட்டிட்டு தான் இருந்தார் அப்படிங்கிறத பார்த்துருப்போம். அதனால தான் கொடிகாத்த குமரன் அப்படின்னு அவரை சொல்லுவோம். ஸோ அவர் பார்த்திங்க அப்படின்னா 1932 ஜனவரி 11 திருப்பூரில் கொடிகளை ஏந்தியவன நாட்டுப்பற்று மிகுந்த பாடல்களை பாடி ஊர்வலத்தை நடத்தினார். ஸோ அதில் தான் பார்த்திங்க அப்படின்னா அவர் போலீஸாரால் அடிக்கப்பட்டு இறந்திருப்பார். ஸோ திருப்பூர் குமரன் என்று அழைக்கப்படும் OKSR குமாரசாமி. ஸோ OKSR குமாரசாமி யார் நமக்கு? திருப்பூர் குமரன், கொடிகாத்த குமரன். ஸோ தேசிய கொடியை உயர்த்தி பிடித்தவரை விழுந்து இறந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம அவரை பற்றி பார்த்துருப்போம். இறக்கும் தருவாயில் கூட அந்த கொடியை அவங்க விடாதனால தான் அவர் கொடிகாத்த குமரன். ஸோ அடுத்தது முதல் காங்கிரஸ் அமைச்சரவை 1937 சி ராஜாஜி முதல் காங்கிரஸ் அமைச்சரவையை அமைச்சார். சேலத்தில் சோதனை அடிப்படையில் மது விலக்கை அவர் அறிமுகப்படுத்தினார். ஸோ 1937 சி ராஜாஜி அவர்கள் முதல் காங்கிரஸ் அமைச்சரவையை அமைச்சார். ஸோ அது ரொம்ப முக்கியம். முதல் காங்கிரஸ் அமைச்சரவை 1937 அமைக்கப்பட்டது. ஸோ அதோட செயல்பாடுகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சேலத்தில் சோதனை அடிப்படையில் மது விலக்கை அவர் வந்து அறிமுகப்படுத்தினார். ஸோ வருவாய் இழப்பு, மது வந்து வேண்டான்னு சொல்லும் போது வருவாய் இழக்கக்கூடும். ஸோ வருவாய் இழப்பை ஈடு செய்கிறதுக்காக அவர் பார்த்து விற்பனை வரியை அறிமுகப்படுத்தினார் அப்போது.
ஸோ அது போலவே நமக்கு டி பிரகாசம் மேற்கொண்ட முயற்சியால் ஜமீன்தாரி பகுதிகளில் குத்தகைக்காரர்களோட நிலை குறித்து விசாரிக்க அவர் ஒரு குழுவையும் நியமித்தார். ராஜாஜி அவர்கள் டி பிரகாசம் மேற்கொண்ட முயற்சியினால் ஜமீன்தாரி பகுதிகளில் குத்தகைக்காரர்களோட நிலையை குறித்து விசாரிக்கிறதுக்காக அவர் ஒரு குழுவையும் நியமித்தார். அது மட்டும் இல்லை, தீண்டத்தகாதவர்களுக்கு அரிஜன மக்கள்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அவர்களுக்காக கோயில்களையும் திறந்தவர். மதுரையில் அரிஜன சேவை சங்கத்தின் தலைவர் வைத்தியநாதர், செயலாளர் எல் கோபால்சாமி தலைமையில் பார்த்தீங்க அப்படின்னா 1939 ஜூலை 9 மீனாட்சி அம்மன் கோவில் நுழைவு போராட்டம் ஒன்று நடத்தப்பட்டது. ஸோ ராஜாஜி அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா மதுரையில் அரிஜன சேவை சங்கத்தின் தலைவர் வைத்தியநாதர், செயலாளர் என் கோபால்சாமி தலைமையில் 1939 ஜூலை 9 ஸோ மீனாட்சி அம்மன் கோவில் நுழைவு போராட்டம் ஒன்று நடத்தப்பட்டது. ஸோ 1939 கோவில் நுழைவு அங்கீகார இழப்பீடு சட்டம் ஒன்று இயற்றப்பட்டது. ஸோ இதெல்லாம் ராஜாஜி அவர்களோட செயல்பாடு. அடுத்தது இந்தி எதிர்ப்பு போராட்டம். ஸோ ராஜாஜியோட சர்ச்சைக்குரிய நடவடிக்கைகளில் ஒன்று பள்ளிகளில் இந்திய கட்டாய பாடமாக அறிமுகப்படுத்தினது. அது மட்டும் இல்லை, 1953 குலக்கல்வி திட்டத்தை ஒன்று கொண்டு வந்திருந்தார். ஸோ இதெல்லாம் அவரோட இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் பார்க்கப்பட ஒரு விஷயம். ஸோ பெரியார் அவர்கள் இந்தியோட கட்டாயத்தை கடுமையாக எதிர்த்தார். ஸோ சேலம் மாநாட்டில் இந்தி எதிர்ப்பு மாநாடு நடத்தினவரும் நம்ம பெரியார் அவர்கள் தான். ஸோ சேலத்தில் இந்தி எதிர்ப்பு மாநாடு நடத்தினவர் பெரியார் அவர்கள் தான். இந்தி எதிர்ப்பு மாநாடு நம்ம தமிழ்நாட்டில் எங்கே நடந்ததுன்னா சேலத்தில். ஸோ இதனால் நமக்கு தாளமுத்து மற்றும் நடராஜன் அவர்கள் வந்து இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் சிறையிலேயே உயிரிழந்தவர்கள்னு நம்ம பார்க்குறோம். ஸோ தாளமுத்தும் நடராஜனும் யார் அவர்கள்? இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் சிறையில் உயிர் நீத்தவர்கள். ஸோ 1939 ஆண்டு காங்கிரஸ் அமைச்சரவை ராஜினாமா செய்த பிறகு அப்போதைய சென்னை ஆளுநர் லார்ட் எர்ஸ்கைன் சொல்கிறவர் பிப்ரவரி 1940 நிர்வாக பொறுப்பை ஏற்றுக்கிட்டார். அவர் ஏற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் இந்தி மொழியை கட்டாய பாடத்திலிருந்து நீக்கிட்டார். ஸோ ராஜாஜி அவர்களாக கொண்டு வரப்பட்டது இந்தி எதிர்ப்பு போராட்டத்துக்கு அவர் இந்திக்கு ஆதரவு தெரிவித்தார். சர்ச்சைக்குரிய ஒரு விஷயம். ஸோ அது எப்போ நீக்கப்பட்டது பாடத்திலிருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1940 நிர்வாக பொறுப்பை ஏற்றுக்கொண்ட லார்ட் எர்ஸ்கைன் அப்படிங்கிறவரால் நீக்கப்பட்டது. இந்தி மொழி கட்டாய பாடத்திலிருந்து நீக்கப்பட்டது. ஸோ அடுத்தது இந்த பாடத்தோட இறுதிக்கு வந்தாச்சு. ஸோ வெள்ளையனே வெளியேறு இயக்கம். ஸோ இங்கே தமிழ்நாட்டில் காமராஜர் அவர்கள் தான் அதில் எடுத்து நடத்தினவர். ஸோ வெள்ளையனே வெளியேறு இயக்கம் குவிட் இண்டியா மூமெண்ட் 1942 ஆகஸ்ட் 8 தொடங்கப்பட்டது. ஸோ பம்பாயில் காங்கிரஸ் செயற்குழு கூட்டம் வெள்ளையனே வெளியேறு தீர்மானத்தை நிறைவேற்றினாங்க. ஸோ 1942 ஆகஸ்ட் 8 வெள்ளையனே வெளியேற தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. காந்தியடிகள் பார்த்திங்கன்னா செய் அல்லது செத்துமடி என்னும் முழக்கத்தை வழங்கினார் அப்படிங்கிறது நம்ம பார்த்துருப்போம். வெள்ளையனே வெளியேறு இயக்கம் ஞாபகம் வந்தாவே நமக்கு செய் அல்லது செத்துமடி, டூ ஆர் டை. ஸோ இது மகாத்மா காந்தியோட முழக்கம். ஸோ வெள்ளையனே வெளியேறு தீர்மானம் எங்கே நிறைவேற்றப்பட்டது அப்படின்னா பம்பாயில் நடந்த காங்கிரஸ் செயற்குழு கூட்டத்தில் 1942 ஆகஸ்ட் 8. ஸோ அடுத்த நாளே எல்லாத்தையும் பிடிச்சி உள்ளே போட்டிருப்பாங்க. காங்கிரஸோட முக்கிய தலைவர்கள் ஒட்டுமொத்தமாக கைது செய்யப்பட்டு மகாத்மா காந்தி, ஜவஹர்லால் நேரு, அபுல் கலாம் ஆசாத் உள்ளிட்டோர் எல்லாருமே வந்து ஆகஸ்ட் 9 கைது செய்யப்பட்டிருப்பாங்க. ஸோ நமக்கு பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் இதில் முக்கிய பங்காற்றியவர்கள் யார் அப்படின்னா நம்ம காமராஜர், பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் தான் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே தமிழ்நாட்டில் அதை எடுத்து நடத்தினவர், முக்கிய பங்காற்றினவர். ஸோ இந்த இயக்கத்தின் விளைவாக நமக்கு என்ன நடந்தது? 1947 இந்தியா விடுதலை பெற்றது. ஸோ இதில் நடந்த சோகம் என்ன? நமக்கு நாடு 2ஆக பிரிஞ்சிருச்சு. இப்போ இந்த பகல்காம் தாக்குதல் நடந்ததுக்கான காரணம் 1947 நாடு 2ஆக பிரிஞ்சதுக்கு தான். ஸோ இந்தியா அண்ட் பாகிஸ்தானாக பிரிஞ்சிருச்சு. ஸோ இதுதான் வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் நம்ம பார்த்துக்கிட்ட விஷயங்கள். ஸோ இந்த பாடத்தோட நிறைவுக்கு வந்தாச்சு. ஸோ இந்த பாடம் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டம். ஸோ நமக்கு தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டம் என்னென்ன நடந்தது, சென்னை வாசிகள் சங்கம், தேசியவாத பத்திரிகைகள், ஹிந்து பத்திரிகை, சுதேசமித்திரன்,
சென்னை மகாஜன சபை பார்த்துருப்போம், மிதவாத கட்டம் பார்த்துருப்போம், இந்த மிதவாதிகள் யார், அவங்க எப்படி கோரிக்கை வச்சாங்க அப்படிங்கிறத பார்த்துருப்போம். சுதேசி இயக்கம், தமிழ்நாட்டோட எதிர்வினை, அந்த உப்பு சத்தியாகிரகத்துக்கு எந்தெந்த மாநிலத்தில் யார் யார் எதிர்த்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துருப்போம். ஸோ இந்த பாடத்தோட நிறைவுக்கு வந்தாச்சு. அடுத்த பாடத்தில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோவுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அடுத்த பாடத்தில் சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ரேணு. நன்றி.